மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, சங்கீதக்காரன் சொன்னது போல என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்தர், நான் நம்புவது அவராலே வரும் என்று. கர்த்தாவே, தாவீது சொன்னது போலப்பா, இந்த நாளிலே ஆண்டவரே உம்மை துதிக்க வந்திருக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்க வந்திருக்கிறோம், உம்மையே பற்றி கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஐயா. ஹalleluya, 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 ஹalleluya. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லலாமா? வல்லவரே, வல்லவரே, நல்லவரே, ஆராதனை எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே, நன்றி அப்பா. இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. வல்லவரே, வல்லவரே, நல்லவரே, ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே, அடைக்கலமே, அதிசயமே, ஆராதனை ஆராதனை. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். எங்கள் அடைக்கலமே, எங்களை படைத்தவரே, எங்களுக்காக சர்வ வல்லமையுள்ள காரியங்களை செய்கிறவரே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஒரு நாள் மாத்திரம் அல்ல ஆண்டவரே, தினமும் கர்த்தாவே, நாள்தோறும் ஆண்டவரே
உம்முடைய துதியை நாங்கள் சொல்லி வர எங்களுக்கு கிருபை பாராட்டும் ஆண்டவரே. இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று வேதத்தில் விளம்பி இருக்கிறது தகப்பனே. ஆண்டவரே, இந்த ஜனங்கள் என்பது நாங்களாய் கூட இருக்கட்டும் ஐயா. ஆண்டவரே, நாங்களாய் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. இயேசப்பா, எங்களை நீர் தெரிந்து கொண்ட தயவுகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்க வீட்டில் ஒரு நபரும் கர்த்தாவே உம்மை துதிக்கிறவர்களாக மாறட்டும் ஐயா. துதியின் சத்தத்தினால் எங்கள் வீடுகள் நிரம்பட்டும், எங்களுடைய உள்ளங்கள் நிரம்பட்டும், எங்களுடைய சபைகள் நிரம்பட்டும் ஐயா, நிரம்பட்டும் ஆண்டவரே. அநேகர் பார்க்கிறதற்காக அல்ல ஆண்டவரே, உம்மை உயர்த்துவதற்காகப்பா, உம்மை உயர்த்துவதற்காக, உம்முடைய நாமத்தை உயர்த்துவதற்காக சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். 7 குத்து விளக்குகள் மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நித்திய பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பான்னு கூப்பிடுற புத்திர சுவிகாரம் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஏதோ மனம் நொந்தவர்களாக அல்லப்பா, மனம் மகிழ்ந்து உம்மை துதிக்கிற கிருபை எங்களுக்கு கொடுங்க கர்த்தாவே. சந்தோஷத்தோடு கூட நீங்க நடத்தி வந்த பாதைகளை நினைத்து உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. பல கேள்விகளுக்கு எங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறீரே, எமக்கு நன்றி அப்பா. பல தடைகளை தாண்ட கிருபை கொடுத்திருக்கிறீரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. பிரச்சனைகளை எங்களை மூழ்கி போடாதபடியே பிரச்சனைகளையும் ஆண்டவரே சவால்களையும் மேற்கொள்கிற கிருபை கொடுத்திருக்கிறீரே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் மனம் மகிழ்ந்து உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. தினம் தினம் நம் தேவனையே மனம் மகிழ்ந்து துதித்திடுவோம். தினம் தினம் நம் தேவனையே மனம் மகிழ்ந்து துதித்திடுவோம். சொல்லுங்க, தினம் தினம் நம் தேவனையே மனம் மகிழ்ந்து துதித்திடுவோம். தினம் தினம் நம் தேவனையே மனம் மகிழ்ந்து துதித்திடுவோம்.
யாரு அவர்களை மகிழ்ந்து துதிப்பாங்கன்னா, என் மேல ஆண்டவர் இரக்கம் கொடுத்திருக்கிறாரு, எனக்கு கிருபை பாராட்டி இருக்கிறாரு, என்னை தெரிந்திருக்கிறாரு, என் மேல அன்பு கூர்ந்திருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் நான் இந்த காலையில எழும்பி இந்த நாள் கடந்து முடிச்சு நம்ம படுக்கைக்கு போகிறது அவருடைய கிருபை தான் யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க தான் நித்தமும் அவரை மகிழ்ச்சியோடு கூட துதிப்பாங்க. ஆண்டவரே, என் அடைக்கலமே நீங்க தான்ப்பா, உங்களால் தவிர என்னுடைய வாழ்க்கையை அனுதினமும் கொண்டு போக முடியும்னு சொன்னால் அது கண்டிப்பாக என்னால் முடியாதுன்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க தான் ஏசாமியை நினச்சி தினமும் துதிப்பாங்க. அவங்களால அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்துருக்கும் போது ஏதோ ஒரு சிந்தனையோட அடுப்பில் என்ன வச்சிட்ருக்கோம் வந்திருக்கோம், நான் இப்போ போன உடனே என்ன நடக்க போகுது, என்ன சாப்பிட்டோம், உப்பு போட்டோமா இல்லையா அப்படின்லாம் யோசிச்சிருக்க மாட்டாங்க. அவரை நினைச்சு அவர்னால தான், அவரது தான் இந்த ஜீவன், இந்த வாழ்கிற இந்த ஒரு வாழ்க்கை எவ்வளோ அற்புதமாக என்னை நடத்தி வராரு அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்களால தான் உட்காந்து சும்மா இருக்க முடியாது ஆண்டவருடைய சமூகத்தில். ஹல்லேலூயா, உரத்த சத்தமாய் துதிப்பார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கு விடுதலையோடு கூட ஆராதிக்கலாம்னு நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புள்ள தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே கர்த்தாவே, விடுதலையோடு கூட உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியோடும் கூட உண்மையோடும் கூட உம்மை தொழ வந்திருக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கரங்களை எடுத்துட்டு வந்திருக்கீங்க? வீட்டில் வச்சுக்கிட்டு வரல, கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட பாடலாம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம். பரிசுத்த தரிசிப்பதினால் சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள்
ஐஸ்வர்யமுள்ள தேவன் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம். ஏழைகளுக்கு இறங்குகிற தேவன் ஆண்டவரே, திக்கற்றவர்களை கைவிடாத தேவன் ஆண்டவரே, உம்மை நம்பி வந்தவர்களை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அக்கினி பற்றாது, ஆறுகள் புரளாது கர்த்தாவே எங்களை காப்பாற்றுகிற தேவன் அப்பா. நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இவ்வளவு பெரிய தேவனாயிருந்தும் மனிதர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே, எங்களுக்காக இறங்கி வந்தவரே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்களுக்காக மரித்தவர், பரலோகத்தில் எங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிற தேவன் ஐயா நீர் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம். துதிங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு இந்த நாளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணலாமா விடுதலையோடு கூட. ஆண்டவரே, உமக்கு நன்றி, 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 நன்றி ஐயா. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்க கிருபை தாங்க ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்க கிருபை தாங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஐயா. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே, தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. எஸ் லார்ட், நீங்க தாகம் தீர்க்க வாரும் ஐயா. எஸ் லார்ட். ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மகிமை
மண்ணுக்காக மாணிக்கத்தை நாங்கள் விட்டுட மாட்டோம் அப்பா. அப்பா, நாங்கள் மேலானவைகளை நாடுகிறோம் ஐயா. இந்த பூமிக்குரியவைகளை அல்ல சுவாமி, மேலானவைகளை மேலானவைகளை. எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறதப்பா. ஆண்டவரே, எங்களை தெளிவுபடுத்துங்க தகப்பனே. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். உலக ஆசைகளினால அல்ல கர்த்தாவே அப்பா, உலக சிற்றின்பங்களினால அல்ல கர்த்தாவே தகப்பனே. உம்மையே நோக்குகிறோம் ஐயா, மேலானவைகளை நோக்குகிறோம், மேலானவைகளை நோக்குகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய இருதயங்களில் தொடர்ந்து இடைப்படுவீராக தகப்பனே. மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த உலகத்துக்கும் மேலானவைகளுக்கும் கர்த்தாவே வித்தியாசத்தை எங்களுக்கு காண்பீங்கப்பா, காண்பீங்க தகப்பனே. அழிந்து போகிறவைகளின் பின்னாக அல்ல கர்த்தாவே, உமக்கு பின்னாக நாங்கள் ஓடி வர கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க. இந்த நேரத்துல ஒரு கிருபை தாங்கப்பா ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரம். ஒரு டிசர்னிங் ஸ்பிரிட் எங்களுக்கு கொடுங்க தகப்பனே. அப்பா மக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பகுத்தறிகிற அறிவை எங்களுக்கு கொடுங்கப்பா. மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபை செய்யுங்கப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நல்லவரே மக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. போற்றுவோமே போற்றுவோமே என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. போற்றுவோமே போற்றுவோமே என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றி. போற்றுவோமே 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 என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றி. என் தேவரீரை என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடன் பாடுங்க. என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. துங்கனை சுவே தூயா உமக்கே துதிகள் சாற்றிடுவோம். துங்கனை சுவே தூயா உமக்கே துதிகள் சாற்றிடுவோம். மங்க புகழும் மகிழ்ந்து போற்றி எங்கும் துதித்திடுவோம். மங்க புகழும் மகிழ்ந்து போற்றி எங்கும் புகழ்ந்திடுவோம். கங்குள் அற எங்குமே ஒளி மங்கிடாமலே தங்கிட வேணும். கங்குள் அற எங்குமே ஒளி மங்கிடாமலே கங்குள் அற எங்குமே ஒளி மங்கிடாமலே தங்கிட வேணும். போற்றுவோமே போற்றுவோமே என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. பாவம் போக்கியே கோபம் மாற்றியே ரோகம் தொலைந்தானே. பாவம் போக்கியே கோபம் மாற்றியே ரோகம் தொலைந்தானே. துரோகி என்னையே சுத்திகரித்த தூய வேந்தனே. துரோகி என்னையே சுத்திகரித்த தூய வேந்தனே. துயா நேயா காயமாற்றியே கருணாநிதியே பரிகாரியே. துயா நேயா காயமாற்றியே கருணாநிதியே துயா துயா நேயா காயமாற்றியே கருணாநிதியே பரிகாரியே. துயா நேயா காயமாற்றியே கருணாநிதியே பரிகாரியே. போற்றுவோமே போற்றுவோமே என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. போற்றுவோமே போற்றுவோமே என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. பாரில் என்னையே பிரித்தெடுத்தோனே தாவி வந்தோனே. பாரில் என்னையே பிரித்தெடுத்தோனே
இவ்வேளையிலே நன்றியுடனே பூரணராகவே பூவில் வாழ்ந்திட கிருபை அளித்தோனே. பூரணராகவே பூவில் வாழ்ந்திட கிருபை அளித்தோனே. புகழ விரும்பேன் மகிழ்வின் தினமே மகிமை செலுத்திடுவேன். புகழ விரும்பேன் மகிழ்வின் தினமே மகிமை செலுத்திடுவேன். கோனே தேனே கோதில்லாதோனே கானம் பாடியே துதித்திடுவேன். 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 கானம் பாடியே துதித்திடுவேன். கானம் பாடியே துதித்திடுவேன். ஹalleluya 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 ஹalleluya. நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. எங்களை பிரித்தெடுத்தீரப்பா. எங்க மேல இரக்கமுள்ளவரா இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் பாவத்தை பாராம அதை மன்னித்து ஆண்டவரே யாருக்கும் தெரியாத இருக்கிற இடத்துக்கு அனுப்பிட்டீங்கப்பா. எங்க உள்ளத்தின் ஆழங்களை அறிந்த தேவன் ஆண்டவரே நீர். ஆனால் இன்றும் எங்க மேல எவ்வளவு அன்புள்ளவரா இருக்கிறீரப்பா ஆண்டவரே. இது சாதாரணமான மனிதனால கூடாதையா. நாங்களும் மன்னிக்கிறோம், ஆனா அதை மறக்க முடியலப்பா. ஒரு நாள் நினைக்கிறோம் உங்களை பார்க்கும் போதெல்லாம். அதுதான் நீங்க தேவனா இருக்கிறீங்க, நாங்க மனுஷனா இருக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரம் வேணும்னு சொல்றவங்க உங்களை போல மாறுகிற கிருபை எங்களுக்கு கொடுங்க. அப்பதான் விடுதலையோடு கூட உம்மை ஆராதிக்க முடியும் ஆண்டவரே. கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. நீர் எவ்வளவு நல்லவரப்பா. ஓ நல்லவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உங்களை போல அப்பா கருணை உள்ளம் கொண்டவர்களாக நாங்களும் இந்த உலகத்தில் வாழ எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க சுவாமி. கேளுங்க அப்பா, உங்களை போல ஒரு இரக்க குணம் கொடுங்கப்பா. நீர் எவ்வளவு நல்லவரா இருக்கிறீரோ, உம்முடைய அன்பு எவ்வளவு பெரிதா இருக்கிறதோ. அற்புதமா அவர் அன்பு, அண்டினோர் காக்கும் தூய அன்பு. அற்புதமா அவர் அன்பு, அண்டினோர் காக்கும் தூய அன்பு. இப்போவினில் இவரை போல் அன்பர் எவருண்டு. இப்போவினில்
செல்லுகிற அந்த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் எங்களுக்கு தாங்கப்பா. எங்களை வணைந்து ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென், ஆமென். இயேசுவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். ஏசப்பா, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நீ நல்லவரும் வல்லவரும், நீ ஒருவரே எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறதுக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. அப்பா, ஒரு விசையாக கர்த்தாவே ஆவியானவர் இந்த ஜெப நேரத்தையும் முழுமையாய் நீர் ஆட்கொள்ள வேண்டும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. அப்பா, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நாங்கள் கண்ணீரோடு விதைக்கிற விதைகளை ரபால் அஷதரபா. அப்பா, நீர் ஆண்டவரே, நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை நடப்பிக்க வல்லமை உள்ள தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, நாங்கள் உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ராஜா. இந்த வேளையில் கொடுத்த வார்த்தைகளை அப்பா ஒவ்வொன்றையும் உமது சமூகத்தில் ஒப்புவிக்கிறேன் அப்பா. அது இருபுறம் கருக்குள்ள பட்டயம் என்று நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. அது வல்ல சம்மட்டி என்று நாங்கள் வாசிக்கிறோம் ராஜா. அது மனுஷனை அப்பா நீர் எந்த நோக்கத்துக்காக அந்த வசனங்களை எங்கள் சபைக்கு கொடுக்கிறீரோ அந்த நோக்கத்தை அது முழுமையாய் நிறைவேற்றத்தக்கதாக உமது பலிபீடத்தில் எங்களை நாங்கள் தாழ்த்தி வெறுமையாக்கி படைக்கிறோம். எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் சந்ததிகளையும் தலைமுறை எங்கள் சபை மக்களை கர்த்தாவே நாங்கள் உமது சமூகத்திலேயே நாங்கள் படைத்து விடுகிறோம் ராஜா. நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுவீராக. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல ஆண்டவரே, தேவாவியினாலே ஆகும் என்று சொன்ன ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைத்து நடத்துவீராக சுவாமி. அப்பா, நீர் எங்களை நடத்தும் சுவாமி. நீர் எங்களை ஆட்கொள்ளுங்கப்பா. நாங்கள் இந்த ஜபங்களுக்கு ஆண்டவரே அப்பா பாரத்தோடு விதைக்க கிருபை தருவீராக. ஒவ்வொரு இருதயங்களும் பாரத்தோடு விதைக்கட்டும் ராஜா. அந்த பாரத்தை இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால விதைக்கும்படியா ஆவியானமா நீக்கானதரலபா ஷதரபா ரீதரபா கரதரலபா அப்பா தெபோரால்களா எழும்பத்தக்கதாக ஆவியானவர் உயிதாமா கரதரலபா ஷதரபரபா அப்பா, நீங்க இறங்குங்க ராஜா. அப்பா, நீங்க இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோமே சபா. நீ வைராக்கியம் உள்ள தேவன் அல்லவா ராஜா. எங்கள் சபையின் மேல வைராக்கியம் கொண்டு எழுந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் சபை பெருகிறது போல எங்கள் சபையின் மக்கள் விசுவாசிகள் பெருகுகிறார்கள் அப்பா. இந்த வேளையில நாங்கள் அசட்டியா இருந்து விட கூடாது ஆண்டவரே. ஒரு விசையாக இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் சபை கரபூரி தரதரலபா கரதரலபா இந்த மறுரூபம் ஆண்டவரே அப்பா, இந்த ஒரு மறுரூபம் அப்பா, இந்த சுபாவத்தினுடைய மறுரூபம் நீ எதிர்பார்க்கிற ஆண்டவரே, அந்த மறுரூபம் எங்களிலே காணப்படுவதாக, எங்கள் குடும்பங்களிலே காணப்படுவதாக, எங்கள் சபைகளிலே காணப்படத்தக்கதாக சுவாமி. அப்பா, நீர் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, நீங்க இறங்குங்கப்பா. இதற்காக யாருன்னா ஏவப்பட்டவங்க பாரத்தோடு வந்து ஒருத்தவங்க ஜெபிங்கம்மா. ஏசப்பா, உம்மை நன்றியோடு நாங்கள் சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம். விடாதீங்க ஆண்டவர். இரிதபா கரதரலபா ஷதரபா அப்பா, இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, உம்மிடத்துல நாங்கள் ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமது கரத்துல ஒப்புவிக்கிறோம் சுவாமி. இந்த வேளையில நாங்கள் ஒருமனப்பட்டு வருகிறோம். பிள்ளைகளை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இம்மட்டமாக பிள்ளைகளை நாங்கள் ஆண்டவரே உம்மையே நோக்கி உம்மையே பார்த்து உம்முடைய ஆண்டவர் ஆலோசனை பிரகாரம் நாங்கள் நடத்தி வந்திருக்கிறோம். இன்னமாக ஆண்டவரை நடத்தும்படியான கிருபையில ஞானத்தை ஆண்டவரே தேவ பயத்தை தெய்வீக ஞானத்தை கர்த்தர் இந்த நாட்களில் கர்த்தர் கட்டிடுங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவரே. இந்த கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவர்களுக்குள்ளாக வரட்டும். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு ஆண்டவரே பிள்ளைகளையும் வாலிப பிள்ளைகளையும் சிறு பிள்ளைகளையும் திருமணான பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் தாம ஆண்டவரே இட்டை கட்டுவீராக ராஜா. உம்முடைய கரத்துக்குள்ளாக ஒவ்வொரு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். இதோ கர்த்தாவே 2 தீமோத்தேயு 3:1 வாசிக்கிறோம். பணப்பிரியராரும் தற்பிரியராரும் ஆண்டவரே ஆண்டவரே தேவனுக்கு பிரியமில்லாத துன்மார்க்கமான துரிச்சைகளை காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் இந்த வேளையில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். சத்ருவான வெக்கப்பட்டு போக முடியாது. அவற்றிலிருந்து வேளையில் நீர் விடுவிப்பீராக ராஜா. விடுதலை நாயகன் வெற்றி வேந்த நீர் ஒருவரே ஆண்டவரை பரிசுத்த தேவன் எங்களுக்காக சிலுவையில் ஆண்டவரே ரத்தம் சிந்தி எங்களை மீட்டு எடுத்திருக்கிறீ என்ற வாலிப பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் ஆண்டவரே திருமணம் ஆன பிள்ளைகள் ஒவ்வொரு நிமிஷமும் சிலுவையே நோக்கி பார்த்து ஜெயத்தை பெருமடியாக ஜெய கிறிஸ்து ஒவ்வொரு பிள்ளைகளும் இதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேலை அடைக்கிற ஆண்டவரே பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. எப்போதும் பிள்ளைகளுக்காக ஆண்டவரே ஆண்டவரே தேசத்தில் உள்ள பிள்ளைகளுக்காக சபையில் உள்ள பிள்ளைகளுக்காக நாங்கள் ஆண்டவரே பாரத்தோடு ஜெபிக்கும்படியான ஜெபாவி அந்த வேலையை எங்களுக்கு ஊற்றுவீராக ராஜா. ஆவியானவரே ஒரு விசை கூட யோசேப்பை போல யோசுவாவை போல ஏனோக்கை போல ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரே
பரிசுத்தமா ஜீவிக்க, தானியேலை போல பரிசுத்தமா ஜீவிக்க நீர் கிருபையை தாங்க ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க. உடைய நாம மாத்திரம் மையப்பட உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு தேவன் அப்படியே நம் சபையில கிரியை செய்து அவர் தாமே ஒரு சுத்திகரிப்பு உண்டாக்கி மறுரூபத்தை தந்து தெய்வீக சுபாவத்தினால நம்மை நிறைக்க போகிறதுக்காக, நிறைத்து கொண்டு இருக்கிறதுக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இரண்டாவதாக ஆண்டவர் நம்மளிடத்தில் அந்த விசுவாசம் காணத்தக்கதாக, வைராகியத்தோடு நாம் நடக்கத்தக்கதாக தேவனை கிருபை செய்யும்படியா எல்லாரும் ஏக மனதோட நாம் ஜெபிக்கலாம். ஏசப்பா, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ராஜா. அப்பா, எங்கள் விசுவாசத்தை ஒரு விசையாக வர்த்தி பண்ண வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எங்கள் விசுவாசங்களை நீர் உறுதிப்படுத்த வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எங்கள் அவிவிசுவாசங்கள், எங்கள் குறைவுகள் இருக்குமானால் அப்பா, அது கடுகளோ தூசியளவோ அந்த குறைகள் இருக்குமானால் இயேசுவின் நாமத்தினால எடுத்து போட்டு கர்த்தாவே அப்பா, தேவாதி தேவன் ஒரு விசையாக ராஜா அப்பா, அந்த விசுவாசத்தினுடைய மகிமையை நாங்கள் கண்டடைய, விசுவாசத்தினுடைய நல்ல போராட்டத்தை போராடி ஜீவ கிரீடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அப்பா, எங்கள் விசுவாசம் சோதிக்கப்படுகிற வேளையில ராஜா ஒருவரும் ஆண்டவரை விழுந்து போகாதபடி அந்த விசுவாசத்துல நிலை நிற்கிற வசனத்தினால நாங்கள் நிலை நிற்கிறவர்களாக, ஒரு புத்தி உள்ள ஒரு கன்னிகைகளாக, புத்தி உள்ள மகன்களாக நாங்கள் இருக்கத்தக்கதாக சுவாமி அப்பா, ஒவ்வொருவரையும் நீர் உருவாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, விசுவாசத்தென்பது வாயில் சொல்லு அறிக்கையில வெளிப்படத்தக்கதாக, எங்கள் செயல்களில் அந்த விசுவாசம் வெளிப்படத்தக்கதாக அப்பா, எப்படிப்பட்ட செங்கடல்கள் இருந்தாலும், எப்படிப்பட்ட ஆண்டவரே ஸ்தோத்திரம் வாழ்க்கைகள், காலங்கள், சூழ்நிலைகள் இருந்தாலும் ராஜா, எங்கள் கண்களும் எங்கள் இருதயங்களும் உம்மையே நோக்கி இருக்கத்தக்கதான ஒரு உறுதி உள்ள ஒரு விசுவாசத்தை தந்து ராஜா, அதில் உள்ள நன்மையின் ஆசீர்வாதத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் புசிக்கத்தக்கதாக தேவகுமாரன் வருகையிலே நாங்கள் காணப்பட என் தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு தேவன் அப்படியே செய்ய போகிற கிருபைகளுக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்ததாக ஆதியில நாம் கேள்விப்பட்ட அந்த சத்தியம், ஆதியில் இருந்த அந்த ஒரு வைராகியம், ஆதியில் இருந்த அந்த ஒரு அன்பு, நம்ம என்ன கேள்விப்பட்டோமோ அதில் நம்ம நிலைத்திருக்கும்படியா உலகம் எப்படி வேணா அந்தி கிறிஸ்து வர காலங்களில் எத்தனை அதிசயங்கள் அற்புதங்கள் நடந்தாலும் நம்ம தேவன் மேலே வைத்திருக்கிற அன்பு ஆதியில் இருந்தது போல, வெளிப்படுத்தல சொல்லப்பட்டது போல ஆதியில் இருந்த அன்பு நம்ம கிட்ட அப்படியே இருக்கா? ஆதியில் இருந்த அந்த விசுவாசம் இருக்கா? அந்த பக்தி வைராகியம் இருக்கா? அந்த தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கா? வசனத்தை கேட்கணுன்ற அந்த ஒரு சந்தோஷம் நம்ம இடத்துல இருக்கா? அதில் நம்ம நிலைச்சு நிற்கிறோமான்னுட்டு ஒவ்வொருவரும் நாமே சோதிக்கலாம். அதற்காக நாம் ஜெபிக்கலாம். ஏசப்பா, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா, ஒரு விசையாக கிருபையா இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஒரு விசையாக இது கடைசி காலமாய் இருக்கிறபடினால கர்த்தாவே அப்பா, அந்தி கிறிஸ்துவுகள் என்னதான் எழும்பினாலும் ஆண்டவரே அப்பா, நீர் உண்மை உள்ள தேவனும் வைராகியம் உள்ள தேவனும், எங்களை ஒருவருக்கும் விட்டு கொடுக்காதவர் நீரல்லவா ஆண்டவரே அப்பா. அந்த இம்மானுவேலராய் நான் உலக முடிவு பரியந்த மட்டும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் என்று சொன்னீரே ராஜா. அந்தபடி நாங்களும் உமது கரத்தை இறுக பற்றி கொள்ளத்தக்கதாக, உன் சத்திய வசனங்களை நாங்கள் உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கத்தக்கதாக சுவாமி அப்பா, ஆதியில கொண்டிருந்த அன்பு எங்களிலே குறைபட்டு இருக்குமானால் இந்த வேளையில கர்த்தாவே ஆதியில ஆண்டவரே இன்னும் அதிகமான ஒரு அன்பு ராஜா அப்பா எங்களுக்குள்ளே ஊற்றும்படியாக, அந்த ஆதியிலிருந்த பக்தி வைராகியம் எங்களிலே குறைபட்டு இருக்குமானால், ஆதியிலிருந்த விசுவாசம் குறைபட்டு இருக்குமானால் ஆண்டவரே, ஆதியிலிருந்த தேவ பயம் எங்களிலே குறைபட்டு இருக்குமானால் அப்பா, ஆதியிலிருந்த அந்த கீழ்ப்படிதல் எங்களிலே குறைபட்டு இருக்குமானால், ஆதியிலிருந்த நீதி உத்தமம் பரிசுத்தம் என்ன காரியமானாலும் ராஜா ஒரு விசையாக எங்களை ஆண்டவரே நாங்கள் பிந்தினோர் முந்தினார் அப்பா, நீங்க இறங்குங்கப்பா. நாங்க ஆண்டவரே நாங்கள் பிந்தினோராய் ஒரு நாளும் போயிடக்கூடாது ஏசப்பா. ஆமென் ஏசப்பா. ஆண்டவரே, நாங்கள் முந்தினோர் ஆக வேண்டும் ஏசப்பா. ஆமென் ஆண்டவரே. எல்லா காலங்களிலும் அந்த தேவ அன்பே எங்கள் இருதயத்தில் முதன்மையா இருக்க, தேவனுக்கு ஏற்றவைகளே எங்கள் இருதயத்தில் முதன்மையா இருக்கத்தக்கதாக ராஜா, அவையே நாங்கள் நாடுகிறவர்களாய், தேடுகிறவர்களாய், கண்டடைகிறவர்களாய் அனுதினம் எங்கள் வாழ்க்கை சுவாமி அப்பா அப்படி இருக்கும்படியா, எங்கள் சபையினுடைய மக்களுடைய வாழ்க்கை அப்படி இருக்கும்படியா கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன். இந்த குறிப்புகளுக்காக நம்ம வருங்கால சந்ததிகளுக்காக யாருன்னா ஏவப்பட்டவங்க ஒருத்தவங்க ஜெபிங்கம்மா.
பிதாவாகி தேவனே உம்மை துதிக்கிறோம், குமாரனாகிய இயேசுவே உம்மை துதிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம், திரியேக தேவனாய் கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் படுகிற என் தேவாதி தேவனே, இந்த நாளில் கூட கர்த்தாவே அமேன் ராஜா, சொல்லப்பட்ட இந்த விண்ணப்பத்துக்காக கர்த்தாவே அமேன் ராஜா. அல்லேலூயா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே, அமேன் ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய கரங்களில் கொடுத்த ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் கெஞ்சி மன்றாடுகிற தகப்பனே அமேன் ராஜா. இப்படிப்பட்ட ஆண்டவரே சோத்திர கர்த்தாவே, கடைசி காலத்தில் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சந்ததிகள் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தாவே, நாங்கள் புத்தியுள்ள ஸ்திரியா இன்னும் அதிகமாய் கர்த்தாவே ஆண்டவரே சோத்திர எங்களுடைய திருச்சபைக்கு வருகிறதான ஆண்டவரே ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காய் வாலி பிள்ளைகளுக்காய் கர்த்தாவே ஆண்டவரே நீர் கொடுத்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, பிள்ளைகளோட இருதயத்தில் நீ கிரியை செய்வீராக அப்பா. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை கர்த்தாவே. ஆண்டவரே, பிள்ளைகளுடைய இருதயத்தில் ஆண்டவரே கீழ்ப்படிய கூடாது என்ற எண்ணத்தை உண்டு படுகிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தால் கடிந்து கொள்கிற நீ காலாபாரி பாலாபாரி காலாபாரி பாராபாலி காரபா. ஆவியானவரே, இந்த நாளிலே என் தேவனாய் கர்த்தர் நீர் பேசுகிற தேவனாய் இருக்கிற ராஜா. ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்க முடியாது கர்த்தாவே அமேன் ராஜா. ஆண்டவரே, சாமுவேலுக்கு அந்த கிருபையை கொடுத்த தேவன் இந்த நாட்களில் கூட கர்த்தாவே அமேன் ராஜா. எங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வருகை அதி சீக்கிரமாக இருக்கிறபடியால் உம்முடைய வருகையிலே கர்த்தாவே ஆண்டவரே சோத்திர கர்த்தாவே ஆண்டவரே சோத்திர இப்பொழுது இருக்கிறதான ஆண்டவரே இந்த சிறு பிள்ளைகள் வாலி பிள்ளைகள் ஆண்டவரே இந்த சந்ததிகள் கர்த்தாவே அமேன் ராஜா. ஆண்டவரே, சத்ருவானால் வஞ்சிக்கப்பட்டு ஆண்டவரே போகாதபடிக்கு கர்த்தர் இந்த பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து என் தேவனாய் கர்த்தர் இப்படிப்பட்ட அந்தி கிறிஸ்துகள் மத்தியில் இந்த பிள்ளைகளுக்கு தெளிந்த புத்திய ஞானத்தை அறிவை கொடுப்பீராக. என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை தகப்படே. என் தேவனால எல்லாம் கூடும் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்பா. நாங்கள் குறைவுள்ள பிள்ளைகள் தான். பிள்ளைகளுக்காக கர்த்தாவே ஆண்டவரே நீ சொன்னீரே ராஜா, உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுது ஜெபிங்கள் என்று சொன்னீரப்பா. அப்படியா இந்த நாட்களில் கூட கர்த்தாவே ஆண்டவரே தாய்மார்களாகிய நாங்கள் கர்த்தாவே கொடுக்கப்பட்ட அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறதுல நாங்கள் குறைவுள்ள பிள்ளைகள் தான். எங்கள் குற்றங்களை மன்னித்து என் தேவனாய் கர்த்தர் தாமே பிள்ளைகள் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தாவே உடைய வல்லமுள்ள கரத்தை நீட்டி கர்த்தாவே சிறு பிள்ளை முதற்கொண்டு வாலி பிள்ளைகள் வரைக்கும் கர்த்தாவே நீங்கள் கண்ணோக்கி பார்த்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உடைய ரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்தி கர்த்தாவே உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தாவே இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து இந்த பிள்ளைகள் தப்பித்துக் கொள்ள முடியாத கிருபையை தேவனாய் கர்த்தர் தாமே கொடுத்து ஏசப்பா உடைய நாமத்தை நீர் மயப்படுத்த போற கிருபைக்காய் கோடா கோடி நன்றியோடு கூட துதிக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபம் கேளுங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு தேவன் அப்படியே செய்ய போகிற கிருபைக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, மீதி இருக்கிற செய்தி வேலையை கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக. சகோதரி ரத்த கோட்டைக்குள்ளும் அக்னி மதல்களுக்குள்ளாய் மூடி மறைத்து கொள்ளுங்க. தேவ ஆவியானவர் முழுமையாய் ஆட்கொண்டு கர்த்தாவே அவர்களை மறைத்து நீர் வாயாய் இருந்து பேசும்படியா வேதத்தின் கல்வி மானே நாவை தந்து கர்த்தாவே சமயத்திற்கேற்ற வார்த்தையை அனுப்புகிற தேவன் நீரல்லவா கர்த்தாவே. ஒவ்வொரு இருதயங்களும் தொடப்படத்தக்கதாக கர்த்தர் சகோதரியை மூடி மறைத்து நீர் வெளிப்பட்டு மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல தகப்பனே ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1-6 வரைக்கும் நம்ம வாசிப்போம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாயத்தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். இந்த வசனத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கணுமா. ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தருடைய வசனம் பார்க்குது, அதை ருசித்து பாருங்கள். இல்லை, ஒரு ஃப்ரூட்ஸை நீ ருசித்து பார்த்தினா தான் அது புளிப்பாக இருக்கா தித்திப்பாக இருக்கா கசப்பாக இருக்கான்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியுமா. நம்ம சொல்லிடலாம் கர்த்தர் நல்லவருங்க, அவர் கைவிட மாட்டாருங்கன்னு, ஆனால் அதை வாழ்க்கையில் அனுபவமாக கொண்டு வந்தால் தான் தெரியும். அப்போது நம்ம ஆண்டவர் என்ன பண்ணணுமா, பிரியமாக இருக்கணுமா. எனக்கு இருக்குது ஒரு இதயம், அதை யாருக்கு கொடுக்கணும், இயேசுவுக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அவருடைய வேதத்தை பிரியமாய் நாம் படிக்கும்போது அது தெவிட்டாத தேனை போல அது இருக்கும் என்று நாம் வாசிக்கிறோம். படிக்க 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 அதில் ஆசீர்வாதம் வந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோ ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த வேதத்தில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா.
சாப்பிட மறந்தாலும் மறக்கலாம், தூங்க மறந்தாலும் நீ மறக்கலாம். ஆனால் வேதத்தை வாசிக்கிறதையும் தியானிக்கிறதையும் நாம் மறக்கவே கூடாது. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த வேதத்தை வாசிக்கிறவனும் அதை கேட்கிறவனும் பாக்கியவான். ஆனால் இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான், இதை தியானிக்கிறவனும் பாக்கியவான் என்று சொல்கிறான். தாவீது இதை தியானிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறான். அவன் ஒரு நாளைக்கு தியானித்து ஆண்டவரை துதிச்சு ஒரு நாளைக்கு 7 முறை அவன் ஆண்டவரை துதிப்பான் என்று பார்க்கிறோம். தானியேல் 3 முறை துதித்தான், அவன் மந்திரியாய் மாறினான். ஆடு மேய்க்கிறவன் 7 முறை துதித்தான், ராஜாவாய் மாறினான். அப்போ நம்ம எத்தனை முறை துதித்தால் ராஜாதி ராஜாவுக்கு மனவாட்டியாய் மாறிவிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவருடைய வசனத்தை நாம் தேடி பார்த்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கி எப்படி படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அவசரமாக படிக்கிறோம், என்ன படித்தோன்னே தெரியாது. ஆனால் மாடு பாருங்களேன், எவ்வளோ சாப்பிட்டாலும் ஒரு இடத்துல உக்காந்து அது என்ன பண்ணும், சாப்பிட்டதை அரைச்சி அது சாப்பிடும்போது தான் அது என்னாகும், பிளட்டாக மாறி அதுக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்குது. இன்றைக்கு நம்ம வேதத்தை அரைகுறையாக படிக்காமல் அதை படித்து நீ தியானிக்கும்போது அது உனக்கு ஒரு பலனை தரும். ஹல்லேலூயா. ஒரு குழந்தை இருக்குது, குழந்தைக்கு ஒரு ஸ்பூன் சாப்பாடு கொடுத்துட்டு 4 ஸ்பூன் தண்ணி கொடுப்போம். வயிறு ஃபுல்லாக என்ன நிரம்பிடும், தண்ணி தான் நிரம்பிடும். அது ஆரோக்கியமாக இருக்குமா, இருக்காது. அப்படி தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக வசனத்தை படிக்கிறோம், தியானிக்கிற மாதிரி நம்ம படிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி தான் ஒருத்தர் அவசரமாக வேலைக்கு போகும்போது முதல் பிரித்த உடனே ஒரு வசனத்தை படிப்பார். அப்படி படிக்கும்போது அண்ணன் பார்த்தாருன்னா, யூதாஸ் நாண்டு கொண்டு செற்றான். ஐயோ, இந்த வசனம் நான் நாண்டு கொண்டு செற்றான், அபசகுனமாக இருக்கேன். சரி, மறுபக்கத்தை பிரித்து ஒரு வசனத்தை படித்தான், செய்கிறதை சீக்கிரமாக செய். அவ்வளோதான், அன்றைக்கி அவர் லீவ் போட்டார், வேலைக்கே போகல. இது தேவையா? வரிசையாக நம்ம என்ன பண்ணணும், வேதத்தை வாசிக்க வேண்டும், அதை தியானிக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். 3வது வசனத்தை வாசிங்கம்மா. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். தன் கனியை தருகிறான். என்ன கனி? தன் கனியை. இன்றைக்கு நம்ம பக்கத்தில் இருக்கிற கனியை தான் கொடுக்குறோம் இல்லையா? நான் அந்த மாதிரி செய்திருக்கிறேன். எப்படின்னு சொன்னால், சின்ன வயசுலலாம் எங்கள் அம்மா எதனா சமைச்சு கொடுத்தாங்கன்னா, என் தம்பி கசின் பிரதர் இருப்பார் பக்கத்தில், என்ன கேட்பான் என் தம்பி, அக்கா கொடுங்கான்னு. என்னுடைய உணவை தரமாட்டேன். தங்கச்சி பக்கத்தில் இருப்பாள், பார்ப்பேன், பார்த்து தேவா அங்கே மேலே போகிறேன் குருவின்னுவேன். அப்படி மேலே பார்க்கறதுக்குள்ளே எடுத்து இந்த தட்டில் வச்சுருவேன். கொடுக்குறேன், தன் கனியை தர்றதில்ல. என்ன அது, பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய கனியை கொடுக்குறேன். அது ஆசீர்வாதமா? ஆண்டவர் சொல்லாரு, தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன்தான் செழுமையாக இருப்பான், அவன்தான் பசுமையாக இருப்பான், அவன்தான் ஆசீர்வதிக்கப்படுவான். அவனுடைய வாழ்க்கையில வனாந்தரம் செழுமையாய் மாறும். இன்றைக்கு நம்ம தன் கனியை நம்ம தர்றதில்லை. ஆவியின் கனிகள் 9. அந்த கனிகள் என்னன்னு சொன்னால், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம். கடைசியாக ஆண்டவர் விசுவாசத்தை கொண்டு வந்திருக்கார். முதல்ல அன்பு, லாஸ்டில் விசுவாசம். ஆண்டவர் சொல்கிறார், விசுவாசம் இல்லாத கிரியைகள் செத்து போனது. அப்போது முன்னால் இருக்கிற கிரியைகள்லாம் என்னது? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய சாந்தம், தயவு, நற்குணம். இதெல்லாம் என்ன பண்ணுமா, நீ கிரியைகளில் காமிப்பா. அப்போ தான் என்ன பண்ணுவேன், உன் விசுவாசம் உயிருள்ள விசுவாசம். நீ விசுவாசித்தது கேட்கறது கிடைக்கும். இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னா, மேலே இருக்கிற அந்த 8ஐயும் விட்டுருவோம், லாஸ்ட் இருக்கிற விசுவாசத்தை மட்டும் பிடிச்சிப்போம். நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, நான் உண்மை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. நடக்காது, ஒரு காரியமும் நடக்காது. ஆண்டவர் சொல்கிறார், நீ அன்பாயிரு, சந்தோஷமாயிரு, மற்றவர்களோடு சமாதானமாய் பேசு. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். நீ தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறன்னு சொன்னால், சமாதானங்கிற கனி உங்ககிட்ட பேசும்போதே கிடைக்கணும். இன்றைக்கி ஒருத்தர்கிட்ட பேசிட்டு வந்தோம்னா அவ்வளோதான், சமாதானமே போயிடுது. அன்றைக்கெலாம் தூக்கமே இருக்க மாட்டேங்குது. ஐயோ ஆண்டவரை இப்படி சொல்லிட்டாங்களே. அப்படியே பேசினாலும் அவங்க வாயை மூடவே முடியாது. இப்படிலாம் இருக்கக்கூடாது. உன்னிடத்தில் பேசினால் அவர்களுக்கு என்ன கனி வரணும்? சமாதானம். ஹல்லேலூயா. சமாதானம் என்ற கனி வருதா? தயவு பாராட்டுறியா? இன்றைக்கி தயவு நம்ம பாராட்டவே மாட்டோம். நான் பார்த்துருக்குறேன், யாராவது ஒரு பிச்சைக்காரங்க வந்து அம்மா தாயேன்னு சொன்னால் இவங்க மணிப்பார் சேர்த்து கொடுக்கறது கிடையாது. உடனே பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், என்ன இருக்காடா, ஒரு ரூபா 2 ரூபா கொடுறா, அதை வாங்கி இந்தாப்பா அப்படின்னு. அது ஆசீர்வாதமா? கிடையாது.
தயவுனா நீ உன் கனியை கொடுக்க வேண்டும். இன்றைக்கு நம்ம ஆலயத்துக்கு வரும்போது என்ன பண்ணுறோன்னா, எங்கேயோ இருக்கிற பைபிளை தேடி உதிரி தூசை தட்டி தூக்கிட்டு வந்துடுறோம். வரும்போது என்ன தெரியுமா பண்ணணும்? இன்றைக்கி நம்ம காணிக்கை ஆண்டவருக்காக கொண்டு வந்தோமா, இன்றைக்கு நம்ம தசம பாகம் கொண்டு வந்தோமா, அதெல்லாம் நம்மளை செக் பண்ணிட்டு வரணும். ஆலயத்துக்கு வரும்போது கனிகளோடு வரணும். இன்றைக்கி காணிக்கை இல்லாமல் ஒடியாந்துட்டு பக்கத்தில் இருக்கிறத இப்படி அப்படி பார்த்து ஏதாவது இருக்கா கூடுன்னு சொல்லி உண்டியில் டொக்குன்னு போடக்கூடாது. 1 ரூபா 2 ரூபா. அவர் சொல்கிறாரு, நீ தசம பாகத்தில் என்னை சோதிச்சு பாரு, நான் என்ன பண்ணுவேன், உனக்கு வானத்தினுடைய பலகணிகள் நீ திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்று என்னை சோதித்துப்பார். சோதிக்கிறவரே சொல்கிறார் நம்மக்கிட்ட. என்ன சொல்கிறாரு? என்ன நீ சோதிச்சு பாருமா, நீ ஆசீர்வாதமாக இருப்ப. தசம பாகத்துக்கு மேலே ஒரு 100 ரூபா கொடுத்து பாரு, உன்னை மேலே உயர்த்துவார். இன்றைக்கி தசம பாகத்துக்கு கீழே தான் கொடுக்குறோம். வீட்டில் 2 பேர் சம்பாதிப்பாங்க, அவ்வளோதான். கணவருக்கு கண்ணு வெளியே வந்துடும். வேணாமா, ஒருத்தர் சம்பளத்தில் தசம பாகம் போதும், அதுவே ஜாஸ்தி. பாஸ்டருக்கு அவருக்கு எவ்வளோ பேர் தசம பாகம் தராங்க, நம்ம எதுக்கு கொடுக்கணும்? 3 பேர் சம்பாதிக்கிறோம், அவ்வளோவும் தர வேணாம், ஒருத்தர் தசம பாகம் போதும். நீ எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பாய். மனப்பூர்வமாக சந்தோஷமாக வீட்டில் 3 பேர் சம்பாதிக்கிறீங்களா, அதுக்கு மேலே தசம பாகத்தை கொடுத்துப்பார், சரிந்து விழும்பார். அதனால் நீ கனிகளை கொடுக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நீ இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பாய், நீ செய்வது எல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம பிரியமாக இருக்கிறோன்னு சொல்கிறதுனால ஒரு சிலர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இதை தூக்கி தலைக்கணியில் வச்சுக்கிட்டு தலையணையாக வச்சுட்டு பட்டுக்கிறாங்க. நான் பிரியமாக இருக்கிறேன். ஒரு சிலர் நெஞ்சில் வச்சுட்டு அப்படியே தூங்கிடுறாங்க. பிரியமாக இருக்கிறேன், இதெல்லாம் ஒரு பிரியமே இல்லை, இதெல்லாம் வேஷம். ஹல்லேலூயா. உனக்கு படிக்க தெரியலையா, யாராவது படிக்க சொல்லி கேளு, கேட்கிறவன் பாக்கியவான். இல்லை, உனக்கு படிக்க தெரியலன்னு சொல்லி தப்பிச்சுக்காத. இன்றைக்கி நிறைய வந்துடுச்சு, பேசுகிற மாதிரி வசனங்கள் வந்து விட்டது. பேசுகிற வசனத்தை கேட்டு நீ ஆண்டவருடைய சமூகத்தில் கனிகளை கொடுப்பாயானால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருப்பார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நீதிமான் பனையை போல் செழிப்பானான். ஹல்லேலூயா. எப்படி பனையை போல செழிக்கிறான்? பனை மரம் எங்கே இருக்குது? பனை மரம்லாம் வனாந்திரத்தை தான் வளருது. அதுக்கு ஒருவனும் தண்ணீர் பாய்ச்சுகிறது இல்லை. ஒன்றுமே செய்யாமலே வனாந்திரத்தில் வளருகிற ஒரே மரம் எதுனா பனை மரம். அதுக்கு தான் நீதிமானை கர்த்தர் பனை மரத்துக்கு ஒப்பிடுகிறார். என்ன சொல்கிறார்? நீதிமான் பனை மரத்தை போல் செழிப்பாக இருப்பான். அவன் வேர் எங்கே இருக்கும்னா நீர்க்கால்களின் ஓரமாக இருக்கும். ஹல்லேலூயா. அதனால் அவன் என்ன பண்ணுறான்? எல்லா காலங்களிலும் இலை உதிராதிருக்கிற பச்சை பசேல்னு எப்போவுமே பாருங்கள், அந்த பனை மரம் கனி கொடுக்கும். ஒன்று கனி கொடுக்கும், இல்லை இலைகளை கொடுக்கும், அது ஓலை எல்லாத்துலேயும் பயனுள்ளதாக தான் இருக்கும். அந்த பனை மரம் எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை தரும். அந்த பனை மரம் எல்லாருக்கும் கனியை கொடுக்கும். எல்லா காலங்களிலும் வெய்ய காலத்தில் அது நுங்கா மாறும், இன்னொரு காலத்தில் அது கனியாய் மாறும், இன்னொரு காலத்தில் இலைகளை பின்னி கூரைகளை கட்டுவார்கள். அதில் ஒன்றுமே வேஸ்ட் ஆகாதுங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வேஸ்ட்டாக போகக்கூடாது, யாருக்காவது என்ன பண்ணணும், பிரயோஜனமாக இருக்கணும். நீதிமான் பனையை போலன்னு சொன்னார்னா எதுக்குன்னா, அதுக்கு உதவி யாருமே இல்லைங்க. காற்று தான், புயல் தான். வண்ணாந்தரத்தில் காற்று வீசும்போது மரம் அப்படியே தர மட்டும் சாயும். பக்கத்து வீட்டுக்காரன் பார்ப்பான், விழுந்தாண்டா, இதோட போயிட்டான் அப்படின்னு நினைப்பான். ஆனால் பனை மரம் அப்படியே நிமிந்து மறுபடியும் நிற்கும். எத்தனை முறை அசைஞ்சாலும் வேர் உள்ளே போகுமே தவிர, விசுவாசம் ஆழமாய் போகுமே தவிர அந்த பனை மரம் விழுந்ததாகவே இல்லை. ஹல்லேலூயா. வெட்டினா தான் விழணும். ஆண்டவரே நம்மளை எடுத்துக்கிட்டாதான் பரலோகத்துக்கு வாமா போதும் நீ பூமியில் இருந்ததுன்னு. அதுபோல் பனை மரத்தை போல செழுமையாக இருக்கணும்னு சொன்னால் நம்ம ஆண்டவருடைய வேதத்தில் பிரியமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதே சங்கீதம் படிமா 1:1. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். நம்ம சொல்லுவோம், அம்மா துன்மார்க்கர் கூட உட்காராதம்மா, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்காத. துன்மார்க்கன்னா யார், அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு சிலர் கேட்பாங்க. துன்மார்க்கன்னு யாருன்னே தெரியாது. அப்போ துன்மார்க்கன் தெரிஞ்சால் தானே நம்ம பழக மாட்டோம், அவனுடைய ஆலோசனை கேட்க மாட்டோம். துன்மார்க்கனே தெரியாது, இது என்ன பண்ணது, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை இல்லை ஆட்டுத்தோலை போற்றிய ஓனாய், இதுங்கள்கிட்டலாம் இது கல்லனா இல்லை நீதிமானான்னு எப்படி தெரியுது ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்டோன்னு சொன்னால், ஆண்டவர் சொல்கிறார் துன்மார்க்கன்னா யாருன்னு சொன்னால், யாத்திராகமும் 9:27 வாசிங்கள். அப்பொழுது பார்வோன் மோசேயும் ஆரோனையும் அழைப்பித்து, நான் இந்த முறை பாவம் செய்தேன், கர்த்தர் நீதி உள்ளவர், நானும் என் ஜனமும் துன்மார்க்கர். யாருன்னா பாவம் செய்கிறவன் துன்மார்க்கன்.
அதேமாரி 1 சாமுவேல் 2:9 படிங்க. இருளில் இருக்கிறவன் அவன் வெளிச்சத்துக்கே வரமாட்டான். நம்முடைய தேவன் யார்? அவர் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் வந்தார். ஹல்லேலூயா. நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். அவர் ஒளியாக இருக்கிறபடினாலே போயிடுவான், நிற்க மாட்டான், இருளில் தான் வாழ்வான். அவன் தான் துன்மார்க்கன் என்று பார்க்கிறோம். அதே சங்கீதம் 12:8 வாசிக்கும்போது அவன் எங்கும் சுற்றி திரிகிறவர்களாக இருக்கிறார்கள். அதேமாதிரி சங்கீதம் 1:5 பார்க்கும்போது அவர்கள் நிலை நிற்காதவர்கள் என்று பார்க்கிறோம். அதே போல சங்கீதம் 58:3 வாசிப்போம். துன்மார்க்கர் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் பேதலிக்கிறார்கள். தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வழி தப்பி போகிறார்கள். அவன் தாயின் வயிற்றில் உற்பத்தி ஆனது முதலே என்ன பண்ணுறானா? பொய் சொல்ல கற்றுக்கிறான், வழி தப்பி நடக்கிறான், பேதலிக்கிறான். இவங்கெல்லாம் யாருன்னு சொன்னால் துன்மார்க்கர். நிமிஷத்துக்கு நிமிஷம் பொய் சொல்லுவான். ஒரு பொய் சொல்லிட்டு அந்த பொய்யை மறைக்க இன்னொரு பொய், அந்த பொய்யை மறைக்க இன்னொரு பொய். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக மாறிடுறான். அப்போது இந்த பொய்யை சொல்லிக்கிட்டே இருக்கிறவனுடைய ஆலோசனையில் நீ நடக்கக்கூடாது. ஆண்டவர் அப்படி தானே சொல்கிறாரு, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்காத. அப்போ அவன் துன்மார்க்கன் யாருன்னு சொன்னால் நம்ம கண்டறியணும்னு சொன்னால் அவன் பொய் பேசுகிறவன், இருளில் இருக்கிறவன், பாவம் செய்கிறவன், எங்கே பார்த்தாலும் சுற்றி திரிஞ்சிக்கிட்டே இருப்பான். எங்கேப்பா போகிறேன்? சும்மா போகிறேன் அப்படின்வான். அவன் போகிறதுக்கு ஒரு நோக்கமே இருக்காது. எங்கன்னா கடத்தெருவில் நின்றுட்டு இருப்பான். என்னப்பா இங்கே நிற்கிற? சும்மா நிற்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அவங்கெல்லாம் யார்? கர்த்தருக்கு பிரியமானவர்கள் இல்லை. அவர்களோடு உன்னுடைய ஐக்கியம் இருக்கவே கூடாது. ஆண்டவர் சொல்ற, பயப்படுகிறவர்களும் அவ்விசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். பாருங்களேன், இங்க கடைசியா முடிக்கும் போது பொய்யர் அனைவரும் எதுக்கு நியமிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொன்னா, அதாவது இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். அவர்களோடு நமக்கு ஐக்கியம் வேண்டாம், அவர்களுடைய ஆலோசனை நம்ம கேட்க வேண்டாம். ஹல்லேலூயா. கர்த்தர் பொய்யை என்ன பண்ணுறாரு? பகைத்து அருவருக்கிறார். அவர் ஆண்டவர் பொய்யை பகைத்து, சங்கீதம் 119 தாவீது சொல்கிறார், நான் பொய்யை பகைத்து அருவருக்கிறேன், உம்முடைய வேதத்தையோ நேசிக்கிறேன், உம்முடைய நீதி நியாயங்களின் மித்தம் ஒரு நாளில் நான் 7 முறை துதிக்கிறேன் தாவீது சொல்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். அதே சங்கீதம் 119 163 64 வாசித்தால், பொய்யை பகைத்து அருவருக்கிறேன், உம்முடைய வேதத்தையோ நேசிக்கிறேன், உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, நம்ம யாருக்கிட்ட ஆலோசனை கேட்கணும்னு சொன்னால் கர்த்தர்கிட்ட தான் ஆலோசனை கேட்கணும். அவருடைய நாமங்களில் ஒரு நாமம் எதுன்னு சொன்னால் ஆலோசனை கர்த்தர். அவர் ஆலோசனையில் பெரியவர். அவர்கிட்ட தான் நம்ம ஆலோசனை கேட்கணும். ஹல்லேலூயா. உலகத்தான் கிட்ட நீ போய் ஆலோசனை கேட்டுன்னு வச்சுக்கோ, ஒரு சின்ன பிரச்சனை குடும்பத்தில் எப்படி இருக்குது, உடனே அவன் சொல்லுவான், நீ டைவர்ஸ் பண்ணிவிடு, வந்துரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆண்டவர்கிட்ட நம்ம போய் கேட்டோன்னு வச்சுக்கோ ஆலோசனையை, ஆண்டவர் சொல்வார், தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் சொல்வார். அதேமாரி நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஐயோ அவனை நான் மன்னிக்கவே மாட்டேன், அவன் செய்ததை என்னால் மறக்க முடியல, நான் செத்தா கூட அவன் என் முகத்தில் முழிக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். உலகத்தானோ ஆமாம்மா அவன் செய்தது ரொம்ப தப்பு தான், மன்னிக்க முடியாத பாவன்னுவான். அதே ஆண்டவர்கிட்ட போய் நீ கேட்டேன்னு சொன்னீன்னா ஆண்டவர் சொல்வார், உன் சகோதரனை 70 முறை மன்னிக்கணும்னு சொல்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு இந்த வேதத்தில் எத்தனை ஆசீர்வாதங்களையும் ஆலோசனைகளையும் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். நம்ம கேட்கணும்னு சொன்னால் ஆண்டவர்கிட்ட தான் நம்ம கேட்கணும். எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு நம்ம எடுக்கவே கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் நம்ம ஆலோசனை கேட்போம்னு சொன்னால் அகித்தோப்பின் ஆலோசனை கூட, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆலோசனை கூட கர்த்தர் என்ன பண்ணுவார்? அபத்தமாக்கி போடுவார். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாக சத்துரு ஒரு ஆலோசனை செய்கிறானா, உன்னை குழியில் விழணும்னு ஆலோசனை பண்ணுறானா, அவன் வெட்டின குழியில் அவன் விழுவான். ஏன்னு சொன்னால் நீ யாருடைய ஆலோசனையில் நடக்கிறேன்னு சொன்னால் கர்த்தருடைய ஆலோசனையில் நடக்கிறபடினாலே உனக்கு விரோதமாய் ஒருவன் ஆலோசனை செய்தாலும் அந்த ஆலோசனை அகித்தோப்பின் ஆலோசனை போல நாண்டு கொண்டு சாகிறது போல ஆகிவிடும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. ஏனோக்க பார்க்குறோம், குடும்பத்தில் பிள்ளைகளை பெற்றெடுத்து வந்தான்,
ஆனால் அவன் யாரோட நடந்தான், யாரோட பேசினான், யாரோட ஆலோசனை கேட்டான்னு சொன்னான், கர்த்தரோடவே அவன் சஞ்சரித்து கொண்டிருந்ததுனால தான் அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவருடைய வருகை காலத்தில் அவரோடு கூட நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும்னு சொன்னால், பரிசுத்தமாக்கப்படணும், நம்ம ஆயத்தமாக இருக்கணும்னு சொன்னால், அவருடைய ஆலோசனையின்படி நம்ம நடக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். உன்னை இலை உதிராதிருக்கிற மரத்தை போல அவர் மாற்ற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதே சங்கீதத்தை வாசிங்கம்மா. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது. அப்போ யாரோட நடக்கணும்? தேவனோடு நடக்கணும். அவருடைய ஆலோசனை கேட்டு நம்ம நடக்கணும். அப்போது இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பாய், நீ செய்வது எல்லாம் வாய்க்கும். தன் காலத்தில் அந்தந்த காரியம் நடக்கும். ஏன் இப்போ அந்தந்த காலத்தில் அதாவது நடக்கிறது இல்லை? திருமணமானால் பிள்ளை பிறக்கல, பிள்ளை பிறந்தா குழந்தைக்கு படிப்பு செலவு முடியல, படிப்பை பார்த்தா வேலை இல்லை, வேலை இருந்தால் வீடு இல்லை. ஏன் அந்தந்த காலத்தில் அந்தந்த கனியை கொடுக்க முடியலன்னு சொன்னால், நாம் தேவனுடைய சமூகத்தில் அவருடைய வேதத்தில் நாம் பிரியமாக இல்லாதது ஒரு காரணம் என்பதை கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் முன் வைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் இங்கே பார்க்கிறோம், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராதம்மா. ஹல்லேலூயா. பரியாசக்காரர் யார் என்று பார்த்தால் நீதிமொழிகள் 29:8. பரியாசக்காரர் பட்டணத்தில் தீ கொளுத்தி விடுகிறார்கள், ஞானிகளோ குரோதத்தை விளக்குகிறார்கள். பரியாசக்காரர்கள் யாருன்னா பட்டணத்தை தீ கொளுத்தி விடுவாங்களாம். ஹல்லேலூயா. நாவு ஒரு நெருப்பு. அவங்கக்கிட்ட ஒன்று சொன்னால் போதும், அப்படியே ஊரே கொளுத்திட்டு வந்துடுவாங்க. அவ்வளோதான், ஒரு பட்டணமே நாசமாயிடும். அதே போல் பரியாசக்காரன் யாருன்னு சொன்னால் அவன் பட்டணத்தையே கொளுத்தி போட்டுருவான். அவன் தான் யாருன்னா பரியாசக்காரன். அதே போல் அவன் என்ன பண்ணுவான்னா, இருக்கிறதை இல்லாததை போலவும் சொல்லாததை சொன்னது போலவும் நடிக்கிறவன் தான் ஒரு பரியாசக்காரன். எல்லாமே அவனுக்கு ஒரு பரியாசம் தான். எதுக்கு எடுத்தாலும் சிரிப்பு தான். அவன் எதுக்கு சிரிக்கிறானே நமக்கு தெரியாது, ஆனால் சிரிப்பான். அப்படி ஒரு வெறுப்பேற்றுவான், அப்படி நம்மளை பார்ப்பான். ஆனால் அவர்களோடு கூட கர்த்தருடைய பிள்ளை ஆகிய நீதிமான் என்ன பண்ணுறாங்க? அங்கே போய் உட்காந்துட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. இன்றைக்கு கர்த்தர் துக்கப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆனால் பரியாசக்காரன் யார் என்று சொன்னால், அதை 1:4 வாசிக்கும் போது, துன்மார்க்கரோ காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறான். அவன் யார்? ஒரு பதருக்கு ஒப்பானவன். பதறு எங்கே போய் சேரும்? அக்கினிக்கு போய் சேரும். நீ யாரு? கோதுமை மணி. கோதுமை மணி பண்டக சாலையில் போய் சேர வேண்டும், பரலோகத்தில் போய் சேர வேண்டும். பரலோகத்துக்கு போய் சேர வேண்டிய நீ பதரோடு எதுக்கு பதறி கொண்டு இருக்கிறாய்? ஹல்லேலூயா. அங்கே ஏன் சிரித்துக்கிட்டு இருக்க? அங்கே ஏன் போய் உட்காந்துட்டு உன் நேரத்தை கழித்து கொண்டு இருக்கிறாய்? கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிறார். இந்த நாளிலே நீ உட்காருகிற இடம் பரியாசக்கார இடம் கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பரியாசக்கார இடத்துல உட்காரக்கூடாதுன்னா அப்போ யார் இடத்துல உட்காரணும்? அதே வசனத்தில் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 29-42 வரைக்கும் பார்க்கும்போது, அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். எப்படி தெரிந்து கொண்டாள்னா, இயேசுடைய பாதத்திலே அவள் உட்கார்ந்து அவர் சொல்லுகிற அந்த வசனங்களை கேட்டு கொண்டிருந்தாளாம். அதனால அவள் நல்ல ஒரு பங்கை தெரிந்து கொண்டாள். இன்றைக்கு நமக்கும் ஒரு நல்ல பங்கு இருக்கிறது. தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தையை வசனத்தை கேட்கணும், தியானிக்கணும், வாசிக்கணும். அவரோடு கூட நம்ம இரவும் பகலும் நேரங்களை செலவு பண்ணும்போது அவர் என்ன பண்ணுகிறார்? நம்மளுடைய ஆசீர்வாதத்தை அவர் நமக்கு தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்ம எங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்? வாலிப பிள்ளைகள், தம்பி தங்கச்சிங்க எங்கே உட்கார்றாங்க? ஒரு செல் எடுத்துக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க? கேம் விளையாடுறாங்க. ஆண்டவர் உங்களை பார்க்கிறவராக இருக்கிறார். அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நீ எங்கே உட்கார்ந்திருக்கிற? அந்தரங்கத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீ உட்கார்ந்திருக்கிற இடத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார்.
தேவனுடைய பாதத்தில் நீ உட்கார்ந்தாலே போதும், வேதத்தை எடுத்து வச்சுட்டு நீ வாசித்தாலே போதும், உனக்குள்ள ஆசீர்வாதம் பொக்கிஷம் இதுக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் முகமுகமாய் பேச விரும்புகிறார். திறப்பின் வாசலிலே நிற்பதற்கு ஒருவனை நான் அழைக்கிறேன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. அவர் தனி பர்சனாக, உன்னை பர்சனலாக கர்த்தர் உன்னை மாத்திரமே நோக்கி பார்க்கிறார். நீ உட்கார்ந்துருக்கிற இடத்தை நீ கொஞ்சம் யோசிச்சுப்பார். நீ எங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிற, உன் நேரத்தை எங்கே செலவு பண்ணிட்டு இருக்க, யாரோட நீ செலவு பண்ணிட்டு இருக்க, இன்றைக்கு உன்னை நீயே ஆராய்ந்து பார்க்கணும். ஹல்லேலூயா. நான் தேவ சமூகத்தில் இயேசுவின் பாதத்திலே அமர்ந்து அவர் வசனத்தை கேட்டு அவர் ஆலோசனைப்படி நான் நடப்பேன் என்று சொன்னால் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், கனி கொடுக்கிறவளாய் மாற்றுவார், இலை உதிராதிக்கிற மரத்தை போல் இருப்பேன், நான் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று நீ சொல்லலாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மூன்றாவதாக அந்த வசனத்திலே நாம் பார்க்கும்போது மறுபடியும் அந்த சங்கீதத்தை வாசிங்கள். 1:1. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். பாவிகளுடைய வழியிலே நிற்கக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என்னாகமம் 16:38 வாசிப்போம். தங்கள் ஆத்துமாக்களுக்கோ தங்கள் ஆத்துமாக்களுக்கு கேடு உண்டாக்கின பாவிகள். ஹல்லேலூயா. பாவிகள்னா யாரு? தனக்கு தானே கேடு உண்டாக்கிக்கிட்டுவான். அவன் மற்றவங்களுக்கு கேடு பண்ண மாட்டான், அவனுக்கு அவனே கேடு பண்ணிப்பான் இல்லையா? அவன் தான் யாரு? பாவி. ரெண்டாவது பார்க்குறோம், எந்த மனுஷனும் பாவி தான். ஆண்டவர் சொல்கிறார், நம்ம பாவத்திலே கர்ப்பம் தரித்திருக்கிறோம், அதனாலே எல்லா மனுஷனும் பாவி தான். ஆனால் பாவிகளை ரட்சிக்க இயேசு உலகத்தில் வந்தார் என்ற சத்தியத்தை அறிந்து அவரை ஏற்றுக்கொள்ளாதவன் பாவியாக இருக்கிறான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 7:11 வாசிக்கும்போது, தேவனை நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன். அவர் பாவிகள் மேல் சினம் கொள்ளுகிற தேவன். முதல் முறையாக ஆண்டவர் வரும்போது எப்படி வந்தார்னா, பாவிகளை ரட்சிக்கும்படியாக அவருடைய முதல் வருகை இருந்தது. இரண்டாவது வருகை இருக்கிறது, அதில் அவர் சினம் கொள்ளுகிறவராக, நியாய தீர்ப்பு செய்கிறவராக வரப்போகிறார். இந்த முதல் வருகைக்கும் இரண்டாம் வருகைக்கும் நடுவில் ஒரு வருகை இருக்கிறது, அதுதான் ரகசிய வருகை. அந்த ரகசிய வருகைக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய சரீரம், ஆவி, ஆத்மா, சரீரம், இது மூன்றும் சேர்ந்தது தான் ஒரு மனுஷன் அல்லது மனுஷி. நம்ம கர்த்தருக்குள்ளே வாழும்போது நம்ம மறிச்சோம்னு சொன்னால் இந்த சரீரம் மண்ணுக்கு போகும், ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு போகும், ஆத்துமா பரிசுத்தமாக இருந்தால் பரலோகத்துக்கு போகும், பாவியாக இருந்தால் நரகத்துக்கு போகும் அந்த ஆத்துமா. இன்றைக்கு நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எப்படி இருக்க வேண்டும்னா கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டும், பாவிகளுடைய வழியிலே நிற்காமல் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாவிகள் நீதிமான்களின் சபையில் நிலை நிற்பதில்லை. சங்கீதம் 1:5 பார்க்குறோம். நிலை நிற்காதவங்க கூட நமக்கு என்னத்துக்கு உறவு? அவங்க கூட ஏன் நம்ம நிற்கணும்? ஹல்லேலூயா. நம்ம யாரோடு நிற்கணும்னு சொன்னால் கர்த்தரோடு நிற்க வேண்டும். இந்த உலகத்தில் தான் நம்ம ஜீவிக்கிறோம்ல, எப்படி இருந்தாலும் நம்ம ஜீவித்தாலும் என்ன பண்ணுறோம்? பாவிகள், துன்மார்க்கர் இல்லை பரியாசக்காரர்கள் கூட தான் நம்ம வாழறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு உணர்த்தினது, இந்த உலகத்தில் நீ வாழ்ந்தாலும் கூட ஒரு தாமரை இலை இருக்குல்ல, அந்த தாமரை இலை எங்கே இருக்கு? குளத்தில் தான் இருக்குது. அந்த குளத்தில் தான் இருக்குது. அதில் தண்ணி ஒட்டுமா? ஒரு ட்ராப்ஸ் அதில் ஒட்டி வைக்க முடியுமா? அப்போ ஒரு இலைக்கு அந்த சுபாவம் இருக்குன்னா, நீதிமான் கர்த்தருடைய பிள்ளைக்கு அந்த சுபாவம் இருக்கணுமா வேண்டாமா? அதே போல் மீன் எங்கே வாழுதுன்னா கடலில் தான் வாழுது. கடல் ஃபுல்லாக உப்பு தண்ணி தான். ஆனால் அந்த உடம்புல ஒரு உப்பு இருக்குமா? நம்ம மீன் குழம்பு வைக்கும் போது உப்பு அள்ளி போட்டு தானே செய்கிறோம். அப்போது ஒரு மீனுக்கே அந்த சுபாவம் கடலில் இருக்கிற தண்ணியில் ஒட்டாத பார்த்துக்குதுன்னு சொன்னால், கர்த்தர் உன்னையும் என்னையும் உண்டாக்கி இந்த உலகத்தில் வைத்து அவர் எதிர்பார்ப்பது என்னன்னு சொன்னால், நீ யாரோடு நிற்கிறாய்? பாவிகளோடு நிற்கிறியா? கர்த்தருடைய கண்கள் நம்மை காண்கிறது. ஹல்லேலூயா. பாவியினுடைய வழிகளில் நம்ம நிற்கவே கூடாது. கர்த்தருடைய பாதத்தில் நம்ம கேட்கும்போது ஆலோசனை அவர் நமக்கு தருகிறது என்னன்னு சொன்னால், 1 ராஜாக்கள் 17:1. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான், நம்ம சொல்ல முடியுமா?
நான் யாருக்கு முன்னால் நிற்கிறேன், கர்த்தர்கிட்ட நிற்கிறேன்னு நான் சொல்ல முடியுமா? இந்த எலியா சொல்கிறான் பாருங்க, அவ்வளோ ஒரு தைரியமாக சொல்கிறான் பாருங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அப்படின்னு அவன் தைரியமாக சொல்ல முடியுதுங்க. இன்றைக்கி நம்மளால் தைரியமாக பேச முடியுதா? பேச முடியலையே. ஒரு சின்ன குட்டிக்கிட்ட பேசி பாருங்களேன், பேசவே முடியல. கணவன்கிட்ட பேச முடியுதா? உனக்கு ஒன்றும் விஷயம் தெரியாது, நான் தான் உலகத்தையே சுற்றிட்டு வரேன், எனக்கு எல்லாம் தெரியும், நீ வீட்டில் உட்காந்துட்டு அடுப்பு ஊதிட்டு இருக்க, நீ வீட்டில் இருந்து சமையலை பார்த்துக்க, உனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு தானே சொல்கிறாங்க. கர்த்தருக்கு முன்பாக நின்றுட்டு நீ பேசிப்பார், ஞானம் விளங்க நீ பேசுவதை கேட்பார்கள். ஹல்லேலூயா. உன் பேச்சுக்கு மறுப்பு சொல்ல மாட்டாங்க, உன் பேச்சில் கனம் உண்டாகும். ஹல்லேலூயா. பாவிகளோடு நம்ம நின்றுட்டு வீட்டில் போய் நீ என்ன வேணா கேட்டுப்பார், தலை கீழே நின்றுப்பார், ஒன்றும் கிடைக்காது. ஆனால் நீ 1 மணி நேரம் ஆண்டோடைய பாதத்தில் போய் நின்றுட்டு அவருடைய வசனங்களை படித்து தியானிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ போய் பேசிப்பார். ஹல்லேலூயா. பேசும்போது அற்புதம் நடக்கும். எங்களுக்கு கூட எத்தனையோ காரியங்களில் பல கட்சிக்காரங்க, பல பிரச்சனைகள் வந்தது. ஆனால் நானும் என் தங்கை குடும்பமும் சேர்ந்து அதிகாலையில் எழுந்து தேவனுடைய சமூகத்தில் நின்று ஆராதிக்கும் போது அந்த காரியம் ஜெயமாய் மாறினது. ஹல்லேலூயா. ஒரு ரெக்கமெண்டேஷன் தேவையில்லை, கர்த்தரே நமக்காக ரெக்கமெண்டேஷன் பண்ணுவார். அவரே போய் பொழுது வெடிறதுக்கு முன்னாலே அவங்ககிட்ட சொப்பனத்தில் போய் பயம் பண்ணி விட்டுருவார். ஹல்லேலூயா. அப்படி தானே சாராலை கடத்திக்கிட்டு போயிட்டாங்க. ஆபிரகாம் என்ன பண்ணுறன்னு தெரியல, அவனுக்கு தைரியமும் இல்லை ராஜாவை எதிர்க்க. அவன் அழுதுகிட்டு இருக்கான். தைரியமாக போய் யார் பேசுனது? ஆண்டவர் போய் பேசுனான். அவள் தொட்ட நீ கெட்ட அப்படி சொல்லிட்டார். அவ்வளோதான், அவனை விட்டுட்டான், போடாப்பான்னு. அப்போது நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்பேன் என்று சொன்னால் நாம் தைரியசாலியாக இருப்போம். ஹல்லேலூயா. ஒருவனை நம்மை தொட முடியாது. ஏன்னு சொன்னால் நம்ம அடைக்கப்பட்ட தோட்டம், முத்தரிக்கப்பட்ட கிணறாக இருப்போம். அவர் நம்மை வேலி அடைத்திருப்பார். பிசாசானவன் தொடவே முடியாது நம்மளை. யோபுவை தொடறதுக்கு ஆண்டவர்கிட்ட போய் பர்மிஷன் கேட்டான். நீ அவரை வேலி அடைக்கவில்லையா, நான் எப்படி போய் தொட முடியும்? சரி, நான் வேலி எடுத்துடுறேன், போய் தொடு, ஆனால் உயிரை மட்டும் தொடாத, உயிர் நான் கொடுத்த மூச்சு. ஹல்லேலூயா. இல்லை, ஆதாமுக்கு அவர் ஊதினார், அவன் ஜீவாத்மாவானான். சுவாசம் யாருடையது? ஆதாமுக்கு இயேசு கொடுத்தது. ஜெனரேஷனாக வந்துட்டுருக்கு. நம்ம அதை தான் ஏசு அப்படி இழுக்கும்போது விடும்போது அது ஏசு என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நீ வீட்டில் ஆண்டவருக்கு முன்னால் நீ துதிச்சிட்டு இருந்தினா சாத்தான் உள்ள நுழைவானா? வருவான், வந்துட்டே இருப்பான். ஐயோ இங்கே என்ன கை தட்டி பாடிட்டு இருக்காங்களே, ஐயோ பாட்டு கேட்குதே, இந்த வீடு அட்ரஸ் தப்பாக கொடுத்தாரு நம்ம எஜமான் சொல்லி ஓடிடுவான். இதே நீ அங்கே உக்காந்துட்டு வேறு எதையோ நீ பார்த்துட்டு இருக்கன்னு வச்சுக்கோ, அவன் வேறு எங்கேயோ போகிறவன் கூட இங்கே அப்படியே ஈர்க்கப்படும். அப்படி போகிறவன் என்ன பண்ணுவான், முன்னாடியே நமக்கு ஏஜென்ட்டு கச்சிட்டாங்கடான்னு உள்ளே நுழைஞ்சிருவான். சோதனையை நம்மளே இழுத்துக்கிறோம் பாருங்கள். நீ நிற்க வேண்டிய இடத்துல நின்னா, உட்கார வேண்டிய இடத்துல உட்காந்தினா, நடக்க வேண்டிய இடத்துல நடந்துனா போகிற சாத்தான் உன்னையாக பார்க்குறான். இன்றைக்கி நாமளே என்ன பண்ணிக்கிறோம், அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே சோதிக்கப்பட்டு இழுக்கப்படுகிறான். நம்ம இச்சை தான் நம்ம சோதிக்கு வந்துடுறோம். நாம் ஆண்டவருக்கு முன்னால் நிற்கும்போது ஆண்டவர் நமக்காக நிற்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதே ஒன்று ராஜாக்களில் பார்க்குறோம், எலிசா தைரியசாலியாக இருந்தான்னு பார்க்குறோம்ல. அதே 18ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். இந்த சம்பவம்லாம் உங்களுக்கு தெரியும், அதனால் எலிசா பற்றி அவர் சொன்னதை வச்சோம். ஆனால் இடையில காகங்கள் அவரை போஷித்தது இல்லை, இறைச்சியும் அவருக்கு என்ன கொடுத்தது, அப்பத்தையும் டேஸ்ட்டாக கொடுத்துட்டு போச்சு. அது திருட்டு காக்கா தான், ஆனால் அதை நம்பி ஆண்டவர் ஒரு ஊழியத்தை கொடுத்தார். அந்த திருட்டு காக்காவும் உண்மையாய் போய் எலியாவுக்கு போஜனத்தை அப்படி நடத்தினார் ஆண்டவர். ஏன்னா அவன் ஆண்டவருக்கு முன்னால் நிற்கிறான், ஒரு ராஜாவுக்கு முன்னால் நிற்கலை, ஒரு மனுஷனுக்கு முன்னால் அவன் போய் நிற்கலை. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறதுனால அவர் என்ன பண்ணார், காக்காவை அனுப்பிச்சு போஷித்தார். இன்றைக்கி நமக்கு சாப்பாடு இல்லையே, துணி இல்லையே, மணி இல்லையே, எதையும் கவலைப்படாதீங்க. நீ கர்த்தருக்கு முன்னால் நின்னா போதும், நேராக உன் வீட்டாண்ட காக்கா போட்டு போயிடும். ஹல்லேலூயா. இல்லை எந்த காக்காவாவது உனக்கு கொடுத்துட்டு போயிடும், இந்தாம்மா உன்னுடைய தேவை தான் அப்படின்னு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது இங்கே நாம் பார்க்குறோம், எலியா ஒரு தைரியசாலியாக இருந்தான். ஆகாப்புக்கிட்ட போய் என்ன பண்ணிட்டான், 3 வருஷம் மழை பெய்யாது, என்னுடைய வாக்கின்படி அன்றி மழை பெய்யாதுன்னு சொல்லிட்டு போயிட்டான் தைரியமாக. ஏன்னா அவன் யாருக்கு முன்னால் நிற்கிறான், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ அப்படி நிற்கும்போது அது 18ஆவது வசனத்தில் ஆண்டவர் மறுபடியும் பேசுகிறார். அதை வாசிப்போம். 18ஆம் அதிகாரம் 1. அநேக நாள் சென்று 3ஆம் வருஷம் ஆகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி,
நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். பாருங்க, நம்ம மறந்தாலும் ஆண்டவர் மறக்க மாட்டார். எலியா சொல்லிட்டார் 3 வருஷம் மழை பெய்யாதுன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். ஆனால் அவரே மறந்துட்டார். தேவன் கரெக்டாக வந்தார். 3 வருஷம் முடிஞ்சு போய் ஆகாபுக்கு போய் சொல்லி நான் மழையை தரப்போகிறேன், இதை மட்டும்தான் சொன்னார். இவருக்கு இருக்கிற தைரியம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை பாருங்கள். அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கும்போது ஆகாப்பு தன்னுடைய அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய ஒபதியாவை கூப்பிட்டுட்டு, இப்போ பஞ்சம் அதிகமாகிடுச்சு, நம்மளுடைய ஆடு மாடு குதிரை எல்லாம் என்ன பண்ணோம், செத்து போயிடும் பொழுது, அதனால் நம்ம என்ன பண்ணலாம், குதிரையும் கோவேறு கழுதியுமாவது உயிரோடு இருக்கும்படி, அதை காக்கும்படி எங்கேயாவது நீர் குளம் இருக்கா, ஆறு இருக்கா, அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கா, போய் பார்த்துட்டு வரலாமேன்னு ஒபதியாவை கூப்பிட்டு அந்த ராஜா ஆகாப்பு போகிறான். போயிட்டு இருக்கும்போது நீ ஒரு பக்கமாக போ, நான் ஒரு பக்கமாக போய் தேடுறேன்னு சொல்கிறான். அப்படி தேடிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார்ல எலியாவுக்கு, போய் ராஜாவுக்கு போய் சொல்லு நான் மழையை கொடுக்க போகிறேன்னு. அவன் நேராக வந்தான். ஆகாப்பு ராஜாவை பார்க்க முடியல, ஒபதியாவை பார்த்தான். பார்த்துட்டு என்ன சொல்கிறான்னா, நான் ராஜாவை பார்க்க வேண்டும், அவர் இடத்துல நான் பேசணும்னு சொல்கிறான். அப்போது அவன் சொல்கிறான் தீர்க்கதரிசியை பார்த்து, எஜமானனே நீங்கள் இப்போ சொல்லிடுவீங்க, சொல்லிவிட்டு நான் போய் ராஜா கூட்டு வரத்துக்குள்ளே உங்களை ஒரு தூதன் தூக்கின்னு போயிட்டாருன்னா நான் யாரை காட்டுவேன்? அப்புறம் அந்த ராஜா இருக்கிற கோவத்தில் என்னை வெட்டி போட்டுருவானேன்ட்டு அவன் பயந்தான். அப்போ அவர் சொல்கிறாரு அந்த வசனத்தில் வாசிக்கும்போது, அதற்கு எலியா, இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்போ அங்கேயும் சவால் விடுறாரு. என்ன சொல்கிறான்னா, தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் இன்னைக்கு இங்கே இருப்பேன், நீ போய் ஆகாபை கூப்பிட்டுட்டு வா, நான் பேசணும்னு சொல்கிறார். ஒரே வார்த்தை தான், மழை பெய்ய போதுன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஒரே வார்த்தை தானேங்க, ஆண்டவர் அதை தான் சொன்னார். இவருக்கு வந்தார், லிஸ்ட்டு போடுறார். ஆகாப்பு வந்தான். என்ன சொல்கிறாருன்னா, கர்மேல் பர்வதத்தில் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரும் எசபால் பந்தியில் சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசி 400 பேரையும் கூப்பிட்டுட்டு வா. எதுக்குப்பா? அங்கே நான் சொல்கிறேன், கூப்பிட்டு வா. சரி, நான் ஆகாப் பார்த்தார், ஒரு வார்த்தையும் பேச முடியல, எல்லாரையும் கூப்பிட்டு வந்தான். ஜனங்கள்லாம் வந்தாங்க. அவன் சொல்கிறான் ஜனங்களை பார்த்து 18:21 1 ராஜாக்கள் 18:21 எந்த மட்டும் நீங்கள் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீங்க, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்க, பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்க. யாருக்காவது அந்த தைரியம் வருமாங்க? ஆனால் அந்த எலியாவுக்கு ரொம்பவே தைரியம். போயிட்டு எல்லாரையும் வர வச்சான். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உடன்படிக்கை பண்ணுறாங்க. அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஒரு காளையை எடுத்துகிட்டு வா, என்ன நீ முதல் பலியிடு, அக்கினி வானத்துலேருந்து வரணும், வந்தால் அவர் தான் மெய்யான தெய்வம், நீ முதல்ல ஸ்டார்ட் பண்ணிக்கோ அப்படின்ட்டார். சரின்னு அந்த தீர்க்கதரிசிகள்லாம் என்ன பண்ணாங்க, பாகாலின் தீர்க்கதரிசிகள்லாம் காளைகளை எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, அதை சுற்றி சுற்றி வராங்க. என்ன சொல்கிறாங்க, அந்த வசனத்தை வாசிக்கும்போது, கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள் வாங்கி அது ஆயத்தம் பண்ணி, பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று காலை தொடங்கி மதியம் மட்டும் பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை. அவர்கள் கட்டின பலிப்பிடத்திற்கு எதிரே குதித்து ஆடினார்கள். அப்புறம் மத்தியான வேளையில் எலியா அவர்களை பரியாசம் பண்ணி உரத்த சத்தமாய் கூப்பிடும், அவன் தேவனாமே, அவன் தியானத்தில் இருப்பான், அல்லது அலுவலகாய் இருப்பான், அல்லது பிரயாணமாக இருப்பான், அல்லது தூங்கினாலும் தூங்குவான், அவனை எழுப்ப வேண்டியது இருக்குமே அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இந்த ஜனங்க பாகாலுக்கு முன்னால் தீர்க்கதரிசியாக இருக்கிறவங்க ஒரு காளையை வச்சுட்டு அதை சுற்றி சுற்றி வராங்களாம், குதிக்கிறாங்களாம், ஆடுறாங்களாம், கத்துறாங்களாம், என்னென்னவோ பார்க்குறான். ஆனாலும் வானத்திலிருந்து அக்கினி இறங்கவில்லை. நான் அப்போ யோசித்தேன், என்னன்னு சொன்னால், அது கண் இருந்தும் காணாது, காது இருந்தும் கேட்காது, மூக்கு இருந்தும் முகராது, வாய் இருந்தும் பேசாது, கால் இருந்தும் நடக்காது. ஆனால் என்னுடைய தேவன் காண்கிற தேவன், என்னுடைய தேவன் ஜெபத்தை கேட்கிற தேவன், என்னுடைய தேவன் பேசுகிற தேவன், என்னுடைய தேவன் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த தேவன். ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையிலே அவர் பார சிலுவையை சுமந்து கொண்டு ஆணிகளால் கடாவப்பட்டார். ஹல்லேலூயா. அவருடைய இரத்தங்கள் வடிந்து ஓடின. அந்த இரத்தத்தின் புண்ணியத்தினால தான் நம்ம இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். உனக்காகவும் எனக்காகவும் அன்றைக்கு அவர் ரத்தம் சிந்தாவிட்டால் இன்றைக்கு இந்த ரட்சிப்பு நமக்கு கிடைத்திருக்காது. ஹல்லேலூயா.
பாளையத்துக்கு புறம்பே இருந்த நம்மை கர்த்தர் என்ன பண்ணாரு? அவருடைய பிள்ளையாக மாற்றினார். அந்தகார இருளில் இருந்த நம்மை ஆண்டவர் ஆச்சரியமான ஒளியிலே கொண்டு வந்தார். அதற்கு காரணம் அவர் சிந்தின அந்த ரத்தம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் இங்கே பார்க்குறோம், இவன் ரத்தம் சிந்துறானாங்க. அதை வாசித்து பாருங்க வீட்டில். அவன் ஈட்டி எடுத்து இடிச்சிக்கிறான், வெட்டிக்கிறான், ரத்தத்தை காயத்தை வர பண்ணுறான், ரத்தம் சிந்துறான். ஆனால் இந்த ஜனங்க எவ்வளவுதான் கூத்தாடினாலும் மறு உத்தரவு கிடைக்கவில்லை. கடைசியாக எலியா என்ன பண்ணார்? அந்த காளையை கொண்டு வர சொல்லி இஸ்ரவேலின் கோத்திரத்துக்கு தகுந்த மாதிரி 12 கற்களை எடுத்து தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான். என்னன்னு சொன்னால், ஏற்கனவே ஜெப வாழ்க்கை இருந்தது, ஏற்கனவே வேத வாசிப்பு நமக்கு இருந்தது. ஆனால் இன்றைக்கு தகர்க்கப்பட்டு போயிருக்கு. எத்தனை பேர் மறந்து போயிட்டோம். ஆனால் இன்றைக்கு தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பிக்க வேண்டும். ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்த அந்த சந்தோஷம், அந்த ஜெப வாழ்க்கை, அந்த அபிஷேகம் இன்றைக்கு இருக்கிறதா? ஹல்லேலூயா. அந்த பக்தி வைராக்கியம் இன்றைக்கு இருக்கிறதா? இல்லையே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்ம தகர்க்கப்பட்ட அந்த பலிபீடத்தை புதுப்பித்து நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு முன்பாக மறுபடியும் நிற்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது அவன் என்ன பண்ணான்? அவன் தோற்று போயிட்டாங்க. தண்ணி 12 குடம் ஊற்றுனாங்க. அப்போது தண்ணியை ஊற்றின பிறகு அக்கினி என்ன பண்ணுச்சு? வானத்திலேருந்து இறங்கினதாக பார்க்குறோம். ஹல்லேலூயா. வெறும் பச்சை தண்ணியில் தேவனுடைய அக்கினி இறங்கினது. நீ கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்பினா வானம் திறக்கப்படும், அக்கினி இறங்கும். ஹல்லேலூயா. அங்கே அக்கினி இறங்கி எல்லாத்தையும் பட்சித்து போட்டது என்று பார்க்கிறோம். ஜனங்கள் எல்லாம் இஸ்ரவேலின் தேவனே தேவன் என்று கோஷமிட்டார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே கர்த்தர் உன்னை ரட்சித்ததற்கு காரணம் அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போது அதே வசனத்தில் 18 கடைசியாக வாசிக்கும் போது எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? பாகாலின் தீர்க்கதரிசிகளெல்லாம் வெட்டி போட்டாங்க. ஜனங்களே வெட்டி போட்டாங்க. ஏன்னாப்பா பொய்யான கடவுளை வச்சுட்டு பண்ணியிருக்காங்க. இப்போ இவர் தான் ஜீவனுள்ள தேவன், இவர் தான் மெய்யான தேவன் சொல்லிட்டு அவர்களுக்குள்ளாவே வெட்டி போட்டாங்க. ஆகாப் மட்டும் உயிர் தப்பிச்சா போதுன்னு அமைதியாக இருக்கிறாங்க. ராஜான்னு அதிகாரத்தை காட்டவே இல்லை. காட்டினா ஜனங்க என்ன பண்ணுவாங்க? ராஜாவை கூட வெட்டி போட்டுருவாங்க. அதனால் ஆகாப் அங்கே பேசின மாதிரியே இல்லை. லாஸ்ட்டில் போயிட்டு எலியா என்ன பண்ணுறார்? கர்மேலில் போய் தன்னை தாழ்த்தி ஜெபிச்சு தன்னுடைய ஊழியக்காரனுக்கு சொல்கிறார், போய் பாரு மழை வருதான். அவன் போனான். மேகம் எதுவும் தெரியல. 7 முறை போ. 7 என்கிறது பூரணம், 10 என்கிறது பரிபூரணம் நம்முடைய வாழ்க்கை ஆண்டோடைய வேதத்தில். அப்போது அவன் 7 முறை போய் பாரு. போனான். ஒரு கையளவு மேகம் போதும், அது போதும் மழைக்குன்னு சொல்லிட்டு ஆகாப்பை சொல்கிறான், உன் ரதத்தை பூட்டி கொண்டு வேகமாக வீட்டுக்கு போ. ஏன்னு சொன்னால் இப்போ மழை பெய்ய போகிறது. இதை முதலே அவன் செய்திருக்கலாம்ல. இவ்வளோ வேலை செய்து தேவன் தான் கர்த்தர்னு நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் மழை வர வைக்கிறான். இந்த ஆகாப் வேகமாக போகிறார். ரதத்தில் போகும்போது கடைசி வசனத்தில் 46 கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டி கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன்பாக ஓடினானான். இவன் ரதத்தில் போகிறான், இவன் காலிலே ஓடுறான். அவ்வளோ வேகம். ஏன்னு சொன்னால் கர்த்தருடைய கரம் அவன் மேலே இருக்குது. இன்றைக்கி நமக்கு நடக்க முடியலங்க, கீழே உட்கார முடியல, உட்காந்தா எழுந்துக்க முடியல. எங்கே ஓடுறது? எலியா மாதிரி. ஹல்லேலூயா. நீ கர்த்தருக்கு முன்னால் நின்னா ஓடலாம். ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னால் கர்த்தருடைய கரம் நம்மேல் இருக்கும். அவருடைய கரம் நம்மளை வேகமாக கொண்டு போகும். நமக்கு இருக்கிற இந்த வழியெல்லாம் போய்விடும். அதுக்கப்புறம் பார்க்குறோம், ஆகாப் என்ன பண்ணான்? தன் மனைவி கிட்ட போய் எசபேல் கிட்ட சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, பாகாலின் தீர்க்கதரிசிலாம் அந்த எலியா கொண்டு போட்டுட்டான். அங்கே ஒரு வார்த்தை பேசினானா, ஒன்றுமே பேசல. எலியா கிட்ட ஓடி மனைவி கிட்ட சொல்கிறான், ஓ இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு. அப்போ எசபேல் என்ன பண்ணுறான்னா, நாளைக்கு இந்நேரத்தில் அவன் தலை இருக்காது, போய் சொல்லுங்கன்னு ஆள் அனுப்பிட்டான். இவ்வளோ தைரியமாக பேசின எலிசா என்ன பண்ணாருன்னா பயந்து போயிட்டாருங்க. அதுக்கு பயந்ததுக்கு என்ன காரணம்னு சொன்னால், அவன் பர்வதத்தில் தேவனுக்கு முன்பாக நிற்கவில்லை. இன்றைக்கி எல்லாரும் நம்ம ஓட்டம் நல்லா இருக்குது, ஓடுறோம், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறோம். ஏதோ ஒரு பயம் வந்துடுச்சு, சாத்தான் பயம் மூர்த்திட்டான். என்ன பண்ணுறோம்? பயந்துடும். கர்த்தருக்கு முன்பாக நிற்கலைங்க. அவன் ஒரு சூரிய செடியில் போயிட்டு என்ன பண்ணிட்டான்? படுத்துக்கிட்டான் என்று பார்க்கிறோம். அந்த வசனத்தை படிக்கும்போது எனக்கு மிகவும் வேதனையாக இருந்தது. எப்படிப்பட்ட ஒரு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி, ஒரு ராஜா அவங்க முன்னாடியே போய் சொன்னான் மழை பெய்யும் அப்படின்னு சொன்னான். இன்றைக்கி நம்ம சொல்ல முடியுதா? சொல்ல முடியல. அப்படி ஒரு தைரியமாக இருந்து ஊழியத்தை செய்த ஒரு தீர்க்கதரிசி
ஒரு பெண்ணோட வார்த்தையினாலே பயந்து போனான். அவன் ஒன்று மறந்துட்டான். என்னன்னு சொன்னால், அது 18:46 வசனத்தை படிக்கும்போது கர்த்தருடைய படிங்க, கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்து. எங்கே இருந்துன்னா, எலியாவின் மேல்னா இங்கே கை இருக்கும்போது தலை வெட்ட முடியுமா அவளால்? எப்படி வெட்ட முடியும்? அவன் அது யோசிக்கலை பாருங்கள். எலியே, நாளைக்கு இந்நேரம் உன் தலை கீழே இருக்கும்னு சொல்லிட்டான். இவன் அதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்லிட்டாரு, என் கரம் உன்மேல் இருக்கிறது. அப்போ அவருடைய பலத்த கரம் என் மேல் இருக்கும்போது எவன் என் தலையை வெட்ட முடியும்னு அவன் யோசிச்சிருக்கணும். எலியா பயத்தில் யோசிக்குது. இன்றைக்கி நிறைய பேர் பயத்தில் பிதட்டுறோம். பயத்தில் என்னென்னவோ சொல்கிறோம், என்ன சொல்கிறோன்னு அவனுக்கே தெரியாது. இந்த எலியா கூட போய் சூரிய செடிட்டு போய் படுத்துக்கிட்டு அவன் என்ன சொல்கிறான்னு அவனுக்கே தெரியல. அந்த வாசிங்க அந்த வசனத்தை. அவன் சூரிய செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல. இதெல்லாம் கேட்டார் ஆண்டவர். இன்றைக்கி நீ ஜெபம் பண்ணுறது முறையாக இருக்கா? ஆண்டவர் செய்த அற்புதத்தை பார்த்தியா? 3 வருஷம் மழை பெய்யாதுன்னாரு, பெய்யாமல் இருந்தது. காகத்தை வச்சு உன்னை போஷித்தார் 3 வருஷம். போய் மறுபடியும் மழை பெய்யும்னு சொன்னார், பெய்ஞ்சது. கர்த்தருடைய கரம் உன் மேலே இருந்தது. இப்போ என்ன நீ ஜெபம் பண்ணுற? இன்றைக்கி அநேகர் இப்படி தான் ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவர் செய்த அற்புதத்தை மறந்துடுறாங்க. அவர் நடத்தின வழிகளை மறந்துடுறோம். யாரோ ஒரு பயத்தை வைத்து சொன்னாங்கன்னு சொல்லி அந்த பயத்தை வைத்துக்கிட்டு என்ன பண்ணுறோம்? தேவனை மறந்து போய், போதும் ஆண்டவர், இந்த வாழ்க்கை, இந்த மனுஷனோடு வாழ்ந்தது போதும் ஆண்டவரை, இந்த பிள்ளைகளுக்காக பாடுபட்டது போதும் ஆண்டவர், என்னை எடுத்துக்கொள்ளும், நான் சாகிற ஆண்டவரன். இது தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. இந்த ஆலயத்தை தேவன் உண்டாக்கினார். இதுக்கு உரிமை கொண்டாடவே முடியாது. இது உரிமை கொண்டாடினா ஆண்டவர் மட்டும்தான். அவர் எப்போ எடுக்கணுமோ அப்போ எடுப்பார். எவ்வளோ நாள் நீ பூமியில் இருக்கணுமோ அவ்வளோ நாள் வைப்பார். அவருக்கு நம்ம ஆர்டர் போடக்கூடாது. எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. எத்தனையோ பேர் நம்ம வாழ்க்கையில் சொல்லியிருக்கிறோம்ல. இன்றைக்கி நம்ம சொல்லியிருந்தோம்னா ஆண்டவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கணும். உண்மையாகவே மன்னிப்பு கேட்கணும். சில காரியங்கள் வரும்போது வாழ்க்கையே வேணாப்பா, நான் செத்து போயிட்டா நல்லாயிருக்கும், அப்படியே போகும்போது நான் மாட்டிட்டு எங்கன்னா வண்டியில் செத்து போயிட்டா நல்லாயிருக்கும். எத்தனை முறை நம்ம சொல்லியிருப்போம். அப்படி யாராகிலும் இங்கே சொல்லியிருப்பீங்கன்னா ஆண்டவர்கிட்ட இன்றைக்கி நம்ம மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவரே, நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன், உம்முடைய கரம் என் மேல் இருக்கிறது, நான் உமக்கு முன்பாக நான் நிற்கிறேன் ஆண்டவரே, என் பலிப்பீடத்தை நான் மறுபடியும் புதுப்பிக்கிறேன்ப்பா, நான் அப்படி ஏதாவது சொல்லியிருந்தா நான் மன்னிச்சிருங்கன்னு நம்ம மன்னிப்பு கேட்கும்போது அவர் மனதுருகிற தேவனாக இருக்கிறார். நம்மை மன்னித்து மறுபடியும் ஆதியிலிருந்த அன்பை நமக்கு கொடுக்கும்போது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது தேவதூதன் வரான். வந்து என்ன பண்ணுறாருன்னா, தட்டி எழுப்பி சுட்ட அடையும் ஒரு தண்ணியும் கொடுக்குறான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணார்? காக்கா வச்சு இறைச்சி கொடுத்தார். இப்போ என்ன நிலமைன்னு சொன்னால், சுட்ட அடை ஒரு தண்ணி போனால் போது தொண்டை அடிச்சிக்கக்கூடாது. ஏன் அப்படி? ஆசீர்வாதமாக இருந்த நீ ஏன் மறுபடியும் தரித்திரத்துக்கு வந்தாய்? பலமுள்ளவளாக இருந்த நீ ஏன் இப்போ பலவீனமாயிட்ட? அதுக்கு காரணம், நீ கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறாயா? ஆராய்ந்து பார். கர்த்தருக்கு முன்பாக உட்கார்ந்துருக்கிறாயா? அவர் வழிகளில் நடக்கிறாயா? உன்னை நீ ஆராய்ஞ்சு பார்க்கணும். அவன் எப்படி ஆண்டவர் ஆசீர்வச்சார்? இன்றைக்கி சுட்ட அப்பத்தை சாப்பிட்ற அளவுக்கு வந்துட்டான். மறுபடியும் சாப்பிட்டானே, தெளிவு அடைஞ்சுதா? நம்ம மறுபடியும் ஆண்டவர்கிட்ட வரணும்ல. கலப்பையின் மேல் கை வைத்துட்டு திரும்பி பார்க்காத. திரும்பி பார்த்துட்டேன், மறுபடியும் உடையாந்தியா தேவ சமூகத்துக்கு இல்லையே. மறுபடியும் சாப்பிட்டுட்டு படுத்துக்கிறான். மறுபடியும் தூதன் 2ஆம் முறை வந்து தட்டி எழுப்பி மறுபடியும் அதே சுட்ட அடையை கொடுத்துட்டு போகிறான். அதை சாப்பிட்டுட்டு 40 நாள் ஒரே பருவதம் மட்டும் வந்தான். வந்து மறுபடியும் தேவனுடைய சமூகத்திலே தேவனுக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக நிற்காமல் ஒரு குகையில் போய் உக்காந்துட்டான். எவ்வளோ ஒரு வருத்தமான காரியம் பாருங்கள். நம்ம அப்படிப்பட்ட நிலைமையில் இங்கே யாராவது இருப்போம்னு சொன்னால் நம்ம துக்கப்பட வேண்டும். ஆதியில் கொண்டிருந்த அன்பை நமக்கு செய்ய வேண்டும். பக்தி வைராக்கியம் நமக்கு வர வேண்டும். சுவிசேஷத்தை அறிவிக்க நமக்கு தைரியம் வர வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தரே தெய்வம் என்று சொல்லுகிற தைரியம் வர வேண்டும். இங்கே பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னு சொன்னால், குகையில் போய் உக்காந்துட்டாரு. ஆண்டவர் வரார். தேவன் வரும்போது அவன் புலம்புகிறதை பார்க்குறோம். 10ஆம் வசனத்தை வாசிங்கள் சீக்கிரமாக. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொண்டு போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாக இருக்கிறேன். இங்கே சொல்கிறான், ஆண்டவருக்கு எதுவும் தெரியாத மாதிரி இவர் ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறார். நான் ஒருத்த மட்டும் தான் மீந்திருக்கிறேன், வேறு யாருமே இல்லை அப்படின்னு. அப்போ ஆண்டவர் ஒன்றுமே பேசலைங்க. இன்றைக்கு அநேகருடைய ஜெபம் கேட்கப்படாத காரணம், நீ சரியான முறையில் தேவனிடத்தில் பேசவில்லை. இவன் பேச வேண்டியது என்ன?
தேவனுக்கு முன்பாக நிற்கணும். அவர் என்ன சொல்கிறாரோ செய்யணும். இவர் கதை சொல்கிறார், இது மாதிரி ஆச்சு, அவள் தலையை வெட்டுறேன்னு சொன்னால் நான் ஒருத்தன் தான் மீந்திருக்கிறேன். ஆண்டவர் பேசவில்லை. அந்த குகையில் முதலாவது வரும்போது ஆண்டவர் காற்று மூலியமாக வெளிப்படுகிறார், பூமி அதிர்ச்சி மூலியமாக வெளிப்படுகிறார், அதுலேயும் இல்லை. அக்கினியின் மூலியமாக வெளிப்படுகிறார், அதுலேயும் கர்த்தர் இல்லை. அது வரைக்கும் அவன் உள்ளவே உட்காந்து பார்த்துட்டு இருக்கான், கர்த்தர் இருக்காரா இல்லவே இல்லை அங்கே. கடைசியாக மெல்லிய சத்தத்தோடு ஆண்டவர் பேசுகிறார், எலியாவே நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க? இன்றைக்கு நம்மை பார்த்து ஆண்டவர் கேட்குறார், நீ என்ன பண்ணிகிட்ருக்க? அதுக்கு நீ என்ன பதில் சொல்வேன்? ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் உம்மோடு கூட இருக்கிறேன்ப்பா, உம்ம கூட தான் நிற்கிறேன்ப்பான்னு சொல்ல முடியுமா? சொல்லணும். ஆனால் எலியா மறுபடியும் பழைய பாட்டே பாடினான். ஆண்டவர் அதற்கு பதில் சொன்னதாக இல்லை. ஹல்லேலூயா. அதற்கு பதிலாக அவர் என்ன சொன்னார்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், ஆசைகளை தீர்க்கதரிசியாக ராஜாவாக அபிஷேகம் பண்ணு, அப்புறம் யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு, எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. ஊழியம் போச்சா? அழைப்பு போச்சா? ஆசீர்வாதம் போச்சா? இழந்து போனாங்க எலிசாங்க. ஆண்டவர் அழைச்சி மன்னிப்பாருன்னு பார்த்தேன். நான் அவன் கேட்டதுக்கு பதில் சொல்வாருன்னு பார்த்தேன், அவன் விண்ணப்பம் கேட்கப்படும்னு பார்த்தேங்க. பதில் எதுவுமே சொல்லவில்லை. அதற்கு பதிலாக என்ன பண்ணு, கடைசியாக ஒரு ஊழியம் தரேன், இன்னார போய் அபிஷேகம் பண்ணிவிட்டு ராஜா வாக்கிட்டு அவனை உன் ஸ்தானத்தில் ஒருனை எலிசாவை தீர்க்கதரிசியாக மாற்றிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டார். அப்புறமா தான் அவன் கேட்ட கேள்விக்கு சொல்கிறாரு, 18வது வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறாரு, 7000 பேர் இருக்கிறாங்கப்பா, பாகாலுக்கு முன்னால் முழங்கால் போடாத, அவன் பாதத்தை முத்தமிடாத, எல்லாரும் ரோட்டில் போகும்போது இப்படி பண்ணுறாங்கள, முத்தமிடாத தீர்க்கதரிசிகளை 7000 பேரை நான் வைத்திருக்கிறேன். உனக்கு தெரியுமா அவர் செய்ய போகிற பலத்த காரியம்? உனக்கு தெரியுமா? நீ நினைக்கிற நான் ஒண்டி தான் இருக்கிற ஆண்டவரே, நான் மட்டும் தான் கஷ்டப்படுற ஆண்டவரே. இல்லை, கர்த்தருக்கு நம்ம சொல்லக்கூடாது. அவருடைய வழியில் நாம் நிற்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம் கண்களை மூடி நம்ம செபிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே மை துதிக்கிறேன்ப்பா. ஹல்லேலூயா. தாவீது அவன் சொல்கிறான், நான் கர்த்தரை எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ எப்போதும் கர்த்தரை உனக்கு முன்பாக நீ வைத்திருப்பாயானால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருப்பார். சிலர் சொல்கிறாங்க, நான் கர்த்தருக்கு முன்பாக தாங்க நிற்கிறேன், கர்த்தருடைய பாதத்தில் தான் இருக்கிறேன், கர்த்தருடைய வழிகளில் நான் நடக்கிறேன், ஆனாலும் எனக்கு ஏன் இந்த கஷ்டம், எனக்கு ஏன் இந்த பாடுகள், என் ஜெபம் ஏன் கேட்கப்படவில்லை? ஹல்லேலூயா. இப்படி ஒரு சிலர் யோசிக்கிறதை அறிகிறார் கர்த்தர். ஹல்லேலூயா. நான் எல்லாத்துலேயும் கரெக்டாக தாங்க இருக்கேன், ஆனால் என் வாழ்க்கையில் ஏன் இன்னும் ஜெபம் கேட்கப்படவில்லை? ஹல்லேலூயா. அப்படி நீ சரியாக இருப்பாயானால் அந்த ஒரு குருடன் பாடினான் பார்த்தியா, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். ஜனங்கள்லாம் அதட்டினாங்க, ஆனாலும் இன்னும் சத்தமாய் தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லும்போது கர்த்தர் அங்கே நின்றார். திரும்பி பார்த்தாரா, அவனுக்கு என்ன செய்ய வேண்டும்? அப்படி அவனை போல இன்னும் அதிகமாய் ஜெபம் பண்ணு, இன்னும் அதிகமாய் உபவாசம் பண்ணு, இன்னும் அதிகமாய் வேதத்தை வாசிக்கும் போது அவர் நிற்பார், திரும்பி உன்னை பார்ப்பார். ஹல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதே போல இன்னொரு வசனத்தில் பார்க்கும்போது, யோவான் 9வது வசனத்தில் பார்க்கும்போது, அவன் ஒரு பிறவி குருடனாக இருந்தான். அவனை பார்க்கும்போது ஜனங்கள் சொல்கிறாங்க, இவன் செய்த பாவமா? இல்லை, இவன் பெற்றோர்கள் செய்த பாவமா? அந்த பிள்ளை இப்போதாங்க பிறந்துருது, பிறக்கும் போதே அது குருடு, அது என்ன பாவம் செய்திருக்கோம்? ஜனங்க கேட்குறாங்க பாரு. இன்றைக்கி ஜனங்கள் எவ்வளோ நம்ம மனசை நோகிற மாதிரி பேசுவாங்க. அவள் ஒரு கிறிஸ்தவளாக இருக்கிறா, அவளுக்கு குழந்தை இல்லை, அவங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க, ஊழியம் செய்கிறாங்க, இது இல்லை அது இல்லைன்னு உலகம் நம்மை வேதனை உண்டாக்கும். நீ கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறாய், கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்திருக்கிறாய், அவரோடு கூட நீ நடக்கிற ஒரு மகளாய் இருந்தினா, உன்னை குறித்து யாராலும் தவறாய் பேசுவார்களானால் அதற்கு நீ பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. அவர்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் பார்த்து கொள்வார், உனக்காக அவர் வழக்காடுவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் நல்லவராக இருந்து அவர் உங்களை ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். சங்கீதம் 91:14 அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், அவனை நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஹல்லேலூயா. நீ இன்னும் அவரிடத்திலே பிரியமாய், இன்னும் அவரிடத்திலே வாஞ்சியாக இருக்கும்போது உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து உன்னை விடுவிக்க அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. மார்த்தாள் ஆண்டோடைய பாதத்தில் அமர்ந்திருந்தாள். அவள் குடும்பத்தில் ஒரு சம்பவம் நடந்தது, குடும்பத்தில் ஒரு மரணம் ஏற்பட்டது, கதறினாங்க, கலங்கினாங்க. ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல வந்தார்.
மரித்த லாசுருவை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். அடைக்கப்பட்ட கல்லறை திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இன்றைக்கு உனக்கு என்ன வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறதோ அதை கர்த்தர் திறப்பார். உன் கர்ப்பத்தின் கனியை தருவார். உனக்கு ஏற்ற துணை தருவார். வரவேண்டிய ஆசீர்வாதங்களை இந்த நாளிலே கர்த்தர் தர உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடைக்கப்பட்ட கதவுகள் கர்த்தர் திறக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து பெருக செய்வாராக. ஆமென். ஜெபம் பண்ணுவோம். மத்தியில் சொன்னது போல மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள், அப்பொழுது அவைகளுக்கு உண்டாகும் என்று சொன்ன வசனத்தின்படியாக இந்த நாளில் கூட ரட்சிப்பு கர்த்தருடையது என்று பார்க்கிறோம். ரட்சிப்புக்காக எழுதி கொடுத்த ஒவ்வொருத்தருக்காக நம்ம ஜெபிக்கலாம். சகோதரர் பாரத்காக ஜெபிக்கலாம். வெங்கடேஷன் அவர்களுக்காக, மணி, அனிதா அவர்களுக்காக, ஐஸ்வர்யா மற்றும் மதுமிதா அவர்களுக்காக, ருக்மணி, மகேஷ் பாபு, ராகேஷ், பூனேஷ் இவர்கள் எல்லாருக்காகவும், தாரா மற்றும் முருகேஷன், சதீஷ், ரேவதி மற்றும் குகன் அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். அந்த பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் ரட்சிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தமக்கு விருப்பமானவர்களை தம் மண்டையில் இழுத்துக் கொள்கிறார் என்று பார்க்கிறோம். பக்தி உள்ளவர்களை தேவன் தமக்கென்று தெரிந்து கொள்கிறார் என்று பார்க்கிறோம். கர்த்தர் நாள்களில் இவர்களுடைய இருதயங்களை கர்த்தர் திறந்தருளி தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்களாய், கர்த்தரை ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களாய் இவர்கள் மாறும்படியாக கர்த்தர் நாளில் ஒவ்வொருத்தரையும் தொடும்படியாக நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, அன்பின் தகப்பனை, இந்த நாளிலும் நீர் இரக்கம் செய்யுங்க. கர்த்தாவே, நாங்கள் அன்பின் தகப்பனை கடைசி காலங்களுக்கு சமீபமாக இருக்கிறோம். கொடுத்த ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் இந்த நாளில் ரட்சிக்கும்படியாக சமூகத்தில் நாங்கள் மன்றாடுகிறோம். நீர் அப்படியே செய்ய போகிற கிருபைகளுக்காக உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, கர்த்தாவே அப்பா, எரேமியால சொன்னது போல் ஆரோக்கியம் வரம் பண்ணி குணமாக்குவேன் என்ற வசனத்தின்படியாக இந்த நாளும் சுகவீனமாக இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெயாமணி என்ற சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். உங்களுக்கு இருக்கிற இருமல்கள் அப்பா தகப்பனே கர்த்தாவே, தொடர் இருமல்லேருந்து ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுப்பீராக. இந்த மூட்டு வலிகள் எல்லாம் மாற கர்த்தர் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஜூலியட் சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். வாதத்தினால் இருக்கிற வலிகள் எல்லாம் மறையும்படி கர்த்தர் இரக்கம் செய்யுங்க தகப்பனே. அப்பா நாராயணன் சகோதரருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே அப்பா, கால்வலி மறைய கர்த்தர் கிருபை செய்யுங்க. லலிதா சகோதரியுடைய அன்பின் தகப்பனே கர்த்தாவே அப்பா, வலிகள் எல்லாம் மறைய தகப்பனே நல்ல சுகம் பலன் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மனோஜ் என்ற சகோதரருக்காக ஜெபிக்கிறோம். ஸ்பைனல் கார்டில் இருக்கிற எல்லா அன்பின் தகப்பனே ப்ராப்ளம்ஸையும் கர்த்தர் மாற்றுவீராக, கர்த்தர் தொடுவீராக, சுகப்படுத்துவீராக தகப்பனே. சுஜாதா சகோதரியுடைய அன்பின் தகப்பனே அப்பா, ஜுரம் மறைய கர்த்தர் கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா, நீர் தொட்டு சுகப்படுத்துங்க தகப்பனே. இந்த நாளிலும் ஒரு விடுதலையை கர்த்தர் கட்டளிடுங்க. எல்லா லோ ஹெச்பி மற்றும் அன்பின் தகப்பனே அப்பா, பிபி சுகர் வேல்யூஸ் எல்லாம் நார்மலைஸ் ஆக கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. கிரேஸ் சகோதரியுடைய அன்பின் தகப்பனே அப்பா, எர்னியா சர்ஜரிக்கு அப்புறம் இருக்கிற வலிகள் எல்லாம் மறைய, உள்ளான ரணங்கள் எல்லாம் அப்பா தகப்பனே ஆறப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உஷா சகோதரியுடைய உடம்பு வலிகள் பலவீனங்கள் எல்லாம் மாறும்படியாக ஜெபிக்கிறோம். எஸ்டர் சகோதரியுடைய அப்பா, கண் சர்ஜரி எல்லாவற்றையும் கர்த்தர் தமது கரத்தில் எடுத்து நடத்துவீராக. தேவையான பலத்தை கர்த்தர் கொடுப்பீராக. டாக்டர்ஸ்க்கு தேவையான ஞானத்தை கர்த்தர் கட்டளிடும்படியாக ஜெபிக்கிறோம். எலிசபெத் சகோதரியுடைய அன்பின் தகப்பனே, மூட்டு வலிகள் குணமாக அப்பா தகப்பனே, பழையது போலவே கால்கள் அப்பா மடக்கி நிமித்தத்தக்கதான பலனை கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கார்த்திக் என்ற சகோதரனுடைய அன்பின் தகப்பனே கர்த்தாவே, அந்த மகனுடைய அன்பின் தகப்பனே கர்த்தாவே, எல்லா வளர்ச்சிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பூரண வளர்ச்சி உண்டாயிருக்கட்டும் அன்பின் தகப்பனே கர்த்தாவே. ஸ்பெஷல் சைடாக இருக்கிறபடினாலே அப்பா தகப்பனே, தன்னுடைய காரியங்களை செய்யத்தக்கதான் அப்பா கிருபைகளை கர்த்தர் கொடுங்க. கர்த்தர் ஞானத்தை கர்த்தர் கொடுங்க. பிள்ளையை பலப்படுத்துங்க. எடுக்கின்ற எல்லா முயற்சிகளும் கர்த்தர் நன்மையை நீர் கட்டளிடும்படியாக ஜெபிக்கிறோம். சிந்தியா சகோதரிக்கு இருக்கிற எல்லா அப்பா தகப்பனே கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுங்க. நெஞ்செரிச்சல்கள் எல்லாம் அன்பின் தகப்பனே மறையட்டும். நன்றாக சாப்பிட தேவையான கிருபைகளை கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சத்யா பிரியாவுடைய அப்பா தகப்பனே, கழுத்து வெளியெல்லாம் கர்த்தாவே நீ நீக்கி விலக்கி போடும்படியாக ஜெபிக்கிறோம். பவுல் அலெக்ஸ் சகோதரருடைய அன்பின் தகப்பனே அப்பா, மெடிக்கல் செக்அப் எல்லாம் நார்மல் ரிசல்ட் வர கர்த்தர் கிருபை செய்யுங்க. தூர தேசத்தில் இருக்கிற மகனை கர்த்தர் தமது கரத்தில் வைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஜெயேஷ்னுடைய கால் வலிகள் எல்லாம் மறையும் அப்பா. ராபின் சகோதரியுடைய வயிற்று வலியிலிருந்து ஒரு பூரண விடுதலை கர்த்தர் கொடுக்கவும் நீர் வல்லவரா இருக்கிறீர். கல்யாண சகோதரியுடைய அப்பா தகப்பனே கர்த்தாவே அப்பா, எல்லா அன்பின் தகப்பனே ஆபரேஷன் முடிந்ததுக்கு அப்புறம் காணப்படுகின்ற வலிகள் எல்லாம் மறைய கர்த்தர் கிருபை செய்யுங்க தகப்பனே கர்த்தாவே அப்பா. நீர் உமது பிள்ளைகளை பலப்படுத்தி சகாயம் செய்கிற தேவன் என்று பார்க்கிறோமே. என்ற சகோதரனுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவருக்கு பலத்தை கொடுங்க, சுகத்தை கொடுங்க. எலிசபெத் சகோதரியுடைய கிட்னி ப்ராப்ளம் எல்லாம் மறைய கர்த்தர் கிருபை செய்யுங்க. சிவா என்ற சகோதரியுடைய அப்பா, கிட்னி ஸ்டோன் எல்லாம் தகப்பனே மறைந்து போக கர்த்தர் கிருபை செய்யுங்க தகப்பனே. மனோகர் என்ற பிரதருடைய அப்பா தகப்பனே கர்த்தாவே அப்பா, வலிக்காக ஜெபிக்கிறோம். பேக் பெயின் எல்லாம் மாறட்டும் கர்த்தாவே. விழுந்ததனால் ஏற்பட்ட காயங்கள் வலிகள் எல்லாம் மறையும்படியாக கர்த்தர் கிருபை செய்யுங்க. ரகிப்ப சகோதரியுடைய அப்பா, கை வலிகள் எல்லாம் மறையட்டும் தகப்பனே.
தகப்பனே கத்தாவே இந்த நாளில் ஜெபிக்கும்படியாக கொடுத்த ஒவ்வொருத்தர் மேலும் ஒரு சுகம் அளிக்கிற வல்லமை பாய்ந்து செல்லும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கத்தர் ஒரு சுகத்தை இப்பொழுதே கட்டளிடுவீராக. வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிற தேவன் இப்பொழுதே அந்த வார்த்தையின் வல்லமை புறப்பட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தெய்வீக சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா பண தேவையில் உள்ளவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனை இருக்கிற ஒரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கத்திருந்த நாளில் ஒரு நன்மை உண்டாக நினைத்தருளுங்க. கத்தர் வழி வாசல்களை திறந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஆனந்தி மற்றும் ஜெயதீஸ் அப்பா சகோதரியுடைய அப்பா கணவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல வேலையை கத்தர் கொடுங்க. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. சஞ்சய் என்ற மகனுக்கு அப்பா ஒரு நல்ல வேலை கிடைக்க கத்தர் கிருபை பாராட்டுங்க. பிரேம் சாந்தி என்ற சகோதரியுடைய கணவருடைய பிசினஸை கத்தர் ஆசீர்வதித்து கொடுங்க. அன்பின் தகப்பனே அப்பா ரூபி ஆனந்தராஜ் என்ற சகோதரியுடைய 2 மகள்களை உமது கரங்களில் ஒப்புவிக்கிறோம். அப்பா தகப்பனே செரீனா என்பவர்களுடைய அன்பின் தகப்பனே கத்தாவே அவங்க கொடுத்த பணமெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ளத்தக்கதான இரக்கத்தை கத்தர் உண்டு பண்ணுங்க. அப்பா வாங்கினவர்கள் அன்பின் தகப்பனே கொடுக்கத்தக்கதான ஏவுதலை கத்தர் உங்களுடைய இருதயத்தில் வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அதே வேளை சூசனா என்ற சகோதரிக்கு அப்பா தகப்பனே இருக்கின்ற கடன் பிரச்சனை நிமித்தம் பிள்ளைகளுடைய அப்பா படிப்பின் காரியங்கள் கூட செலவிட முடியாது இருக்கிற சூழ்நிலைகளை கத்தர் அறிந்திருக்கிறீர். கத்தர் இந்த நாளில் அந்த சகோதரிக்கு அன்பின் தகப்பனை இரக்கம் செய்யுங்க. கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை கத்தர் கொடுங்க. அடிமைத்தனமையாக கடன்லேருந்து கஷ்டப்படுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் அப்பா நீர் வருமானங்களை கொடுத்து அவை எல்லாவற்றிலிருந்து மீண்டு வர கத்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆனந்தி என்ற சகோதரியுடைய அன்பின் தகப்பனே கத்தாவே எல்லா பண தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். கத்தர் அப்பா நீர் சந்திக்க வல்லவராக இருக்கிறீர். நாராயணன் சகோதரியுடைய அப்பா பென்ஷன் எல்லாம் தகப்பனே கத்தாவே மாதம் மாதம் கிடைக்க கத்தர் கிருபை செய்யுங்க. தடைகள் எல்லாம் மாறட்டும் தகப்பனே. சசிகலா சகோதரியுடைய ஃபேக்டரியுடைய தேவைகள் சந்திக்கப்பட அந்த பிசினஸை கத்தர் ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். பிரின்சஸ் சகோதரியுடைய அன்பின் தகப்பனே கத்தாவே பண தேவைகள் சந்திக்கப்படவும் அன்பின் தகப்பனே குடும்பத்தினுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும்படியாக ஒப்புவிக்கிறோம் தகப்பனே. கிதியோன் சகோதரியுடைய கத்தாவே கடன் பிரச்சனைகள் மாற கத்தர் கிருபை செய்யுங்க. சந்தோஷ் என்ற சகோதரருக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க கத்தர் இரக்கம் பாராட்டுங்க. செல்வராஜ் என்ற சகோதரியுடைய கடன் பிரச்சனைகள் மாற கத்தர் கிருபை செய்யுங்க தகப்பனே. ஜாய்ஸ் மனோஜுடைய அன்பின் தகப்பனே பண தேவைகள் சந்திக்கப்படட்டும். பிரியா என்ற சகோதரியுடைய அன்பின் தகப்பனே வேலைக்கான விசாவுடைய ப்ராசஸ் எல்லாம் நடந்து அன்பின் தகப்பனே கத்தாவே அதன் தேவைகள் சந்திக்கப்படும்படியாக ஒப்புவிக்கிறோம். ராகேஷ் என்ற சகோதரிக்கு ஒரு வேலையை கொடுங்க தகப்பனே. அப்பா ரபேக் என்ற சகோதரிக்கு அன்பின் தகப்பனே கத்தாவே வீடு கட்டுவதற்கு தேவையான பணங்களை கத்தரப்பா நீர் ஏற்படுத்தி கொடுங்க. ஆன்லைன் பட்டா மற்றும் அந்த இதர காரியங்களை வாங்கத்தக்கது அந்த டாக்குமெண்ட்ஸ் காரியங்களில் கத்தருடைய கரம் இருந்து தகப்பனே தேவைகளை சந்தித்து கத்தர் அதிகாரி கண்களில் இறக்கம் கிடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எபி என்ற சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். மிகவும் பண நெருக்கத்தில் இருக்க இந்த சகோதரிக்கு அன்பின் தகப்பனே கத்தர் அனுகூலமான சகாயங்களை கத்தர் ஏற்படுத்துங்க. மனுஷ ஒத்தாசைகளை ஏற்படுத்துங்க தகப்பனே. அப்போ அவனை நோக்கி பார்க்கிறவர்கள் முகங்கள் வெக்கமடையாதபடிக்கு கத்தர் உதவியின் கரங்களை எழுப்பி கொடுங்க. அந்த பண பிரச்சனைகள் வேலைகள் அன்பின் தகப்பனே பிசினஸ்கள் எல்லாவற்றையும் கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வருஷத்திற்கு கொடுத்த வசனத்தின்படியாக கத்தர் விருத்தியாக்கி ஆசீர்வதித்து ஒவ்வொருத்தரையும் நன்மைக்குள்ளாக வைத்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கத்தாவே திருமணத்திற்காக அப்பா தகப்பனே காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக உங்க சமூகத்தில் வருகிறோம். அப்பா அர்ஷினி என்ற சகோதரிக்காக வருகிறோம். ஜாஸ்பர் என்ற அப்பா சகோதரிக்காக வருகிறோம். மனோவா மற்றும் ராகேஷ் சுதர்சன்களுக்காக வருகிறோம். கத்தாவே அப்பா ரோனு சோன் என்பவர்களுக்காக வருகிறோம் தகப்பனே. சமூகத்தில் ஷீவா மற்றும் ஷேர்லி அப்பா அவங்களுக்காக நாங்கள் அன்பின் தகப்பனை வேண்டி விண்ணப்பிக்கிறோம். நிர்மலா என்ற சகோதரிக்காக ராபர்ட் என்ற சகோதரிக்காக அப்பா கிரேஸ் மற்றும் சதீஷ் என்பவர்களுக்காக அப்பா ஸ்மைலி அன்பின் தகப்பனை விண்மீன் என்ற அப்பா தகப்பனை பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிறோம். ஒவ்வொருத்தருக்கும் கத்தர் ஏற்ற துணைகளை கத்தர் அப்பா நீர் அன்பின் தகப்பனை அப்பா நீங்க வாய்க்க செய்யுங்க. நல்ல ஆவிக்குரிய மகன்களை மகள்களை அன்பின் தகப்பனை குடும்பங்களில் கட்டுவீங்க கத்தாவே. நேர் வழியாய் நீ நடத்தி அன்பின் தகப்பனை பிள்ளைகளுக்கு நல்ல நாட்களை காண கத்தர் கிருபை செய்யுங்க தகப்பனை. மனுஷன் தனியா இருப்பது நல்லதில்லை என்று ஏற்ற துணையை உண்டாக்கின தேவன் இந்த நாள நன்மை உண்டாக இந்த பிள்ளைகளை நினைத்தரல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். திருமண காரியங்களை தேவைகளை கத்தர் சந்திங்க தகப்பனே. நல்ல முடிவுகளை கத்தருக்குள்ளாக வைத்து ஆலோசனைகளை திடம்பட கத்தர் கிருபை செய்யுங்க. அம்பிகான்ற சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறோம். கத்திருந்த நாளில் அன்பின் தகப்பனே கத்தாவே சந்தோஷமான பிள்ளைத்தாட்சி ஆக்குவேன் என்று சொன்ன வசனத்தின்படியாக ஏற்ற உற்பத்தி காலத்தில் கத்தாவே ஒரு பிள்ளை செல்வத்தை கத்தர் கட்டளையிட்டு ஆசீர்வதிக்கும்படியாக உங்கள் சமூகத்தில் ஒப்புவிக்கிறோம் தகப்பனே. கத்தாவே படிப்பிற்காக எழுதி கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக வருகிறோம். அப்பா ரூபனுடைய படிப்புக்காக வருகிறோம். அர்ஷிகாவுடைய படிப்புக்காக வருகிறோம். கத்தாவே அபஸ்டின் ஜெபக்குமார் என்ற அன்பின் தகப்பனை சகோதரிய படிப்பை கரங்களில் ஒப்புவிக்கிறோம். இமானுவேல் கிஷோர் டீனா ரீத்து பிளஸ்ஸி என்பவர்கள் கரங்களில் ஒப்புவிக்கிறோம். கத்தாவே பிள்ளைகளுக்கு அன்பின் தகப்பனை ஞானத்தை கொடுங்க. நல்ல அட்டென்ஷனை கொடுங்க. கான்சன்ட்ரேஷனை கொடுங்க. பிள்ளைகள் எல்லாம் அன்பின் தகப்பனே அப்பா ஞானத்தில் சிறந்த விலங்க தேவையான கிருபைகளை கொடுங்க. அவங்க எழுதுகிற எக்ஸாம் கத்தருடைய இரக்கம் அவர்களோடு கூட இருக்கட்டும் தகப்பனே. அப்பா தகப்பனை படித்த எல்லாவற்றையும் ஞாபகம் வைத்துக் கொள்ளத்தக்கதான கிருபைகளை கத்தர் பிள்ளைகளுக்கு இந்த நாளில் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கத்தாவே இந்த நாளும் நாங்கள் சபையாய் ஒருமித்து அன்பின் தகப்பனை போதுடைய குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி தகப்பனை ஆண்டிக்காக ஜெபிக்கிறோம். கத்தாவே ஆண்டிக்கு ஒரு நல்ல சுகத்தை பலத்தை கத்தர் கொடுங்க. சத்துவத்தை பெருக பண்ணுங்க. அப்பா சாப்பிடுகிற உணவெல்லாம் அன்பின் தகப்பன் நல்ல ஆரோக்கியம் உண்டாக கத்தர் நீர் ஆசீர்வதித்து கொடுங்க. அப்பத்தின் தண்ணீரும் ஆசீர்வதித்து வியாதியை விலக்குவேன் என்று சொன்னவர் அன்பின் தகப்பன் அப்படியாகவே நீர் அவருக்கு செய்ய போற கிருபைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். கத்தாவே ஃபாஸ்டர்
சிஸ்டருக்காகவும் அன்பின் தகப்பனே அப்பா தகப்பனே கத்தாவை துணைவியாருக்காகவும் சங்கீத்துக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கத்தர் அவங்க பிரயாணங்களில் கூட இருங்க, மேகஸ்தமமாய் அக்கடிசமாய் நீ நடத்துங்க சுவாமி தகப்பனே. போதகருக்கு கொடுத்திருக்கிற அன்பின் தகப்பனே எல்லா தரிசனங்களும் சபை குறித்ததான திட்டங்கள் எல்லாவற்றிலும் கத்தருடைய கரம் கூட இருந்தவர் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உன்னத பலத்தினால் இடை கட்டி கத்தாவே ஊழியங்களை கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சகோதரி குடுகையும் மற்ற பிரேயர்ஸ் எல்லாவற்றையும் நடத்துகிற தகப்பனே கத்தாவே ஃபர்ஸ்ட் கரங்களை ஒப்புவித்து ஜெபிக்கிறோம். கத்தர் அவங்களுக்கு தேவையான எல்லா கிருபைகளையும் கத்தர் கொடுப்பீராக. அநேக குடும்பங்கள் இதன் மூலமாய் கட்டப்பட கத்தர் கிருபை செய்வீராக. கத்த தமது தயவுள்ள சித்தத்தின்படியாக உங்க வாயில அன்பின் தகப்பனே உமது போதகத்தை வைத்து அன்பின் தகப்பனை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே கத்தாவே பிள்ளையும் நீர் ஆசீர்வதிங்க தகப்பனை. நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. ஆவிக்குரிய அன்பின் தகப்பனே காரியங்களிலும் அப்பா படிப்பின் காரியங்களும் கத்த தொடர்ந்து அப்பா நீர் வளர்த்து ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. கத்தாவே இந்த நாளிலும் அப்பா ஜோயல் ஃபர்ஸ்டுக்காகவும் மைக்கேல் ஃபர்ஸ்டுக்காகவும் ஏஞ்சல்ஸ்டுக்காகவும் ரெஜிஸ்டருக்காகவும் குடும்பங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் ஊழியங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். கத்த தேவைகளை சந்திங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உங்கள் சித்தத்தின் மையத்தில் வைத்து கத்தர் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கொடுத்த ஊழியங்கள் எல்லாவற்றும் கத்தர் ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணுவீராக. சபையினுடைய கட்டுமான பணிகளுக்காக ஜெபிக்கிறோம். கத்தருடைய அன்பின் தகப்பனே தயவுள்ள இரக்கமுள்ள கரம் இம்மட்டும் தாங்கினது தகப்பனே. இனிமேலும் அநேகர் எழும்பி இதற்காக ஜெபிக்க கொடுக்க தாங்க தேவையான கிருபைகளை கத்தர் கொடுங்க. குறித்த நேரத்தில் அன்பின் தகப்பனை எல்லாம் சந்திக்கப்பட முடிக்கப்பட தேவையான எல்லா இரக்கங்களையும் கத்தர் இந்த நாள் அன்பின் தகப்பனை சந்திக்க போற தயவுகளுக்காக உம்மை துதிக்கிறோம். அது மகிமையின் கரம் தகப்பனே ஆலய பிரகாரங்கள் தங்கியிருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. கத்தாவே இப்பொழுதும் ராஜா அன்பின் தகப்பனே உடன் ஊழியர்களுக்காகவும் உங்கள் குடும்பங்களுக்காகவும் தகப்பனே வேலை செய்கிற அன்பின் தகப்பனே ஸ்டாஃப்ஸ்க்காகவும் வாலண்டியர்ஸ்க்காகவும் ஆடியோ மீடியோ டீமுக்காகவும் அன்பின் தகப்பனே எல்லா அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் அன்பின் தகப்பனே கர்த்தாவே அப்பா டிரைவர் செக்யூரிட்டிஸ் என்ற சபை சார்ந்த ஊழியங்கள் அன்பின் தகப்பனே சிறிதாகிலும் அன்பின் தகப்பனே பெரிதாகிலும் என்று உமக்கென்று உமது ஊழியத்தை செய்கிற ஒவ்வொருத்தருக்கும் கத்தர் உத்தம குணத்தை கொடுங்க. கத்தர் அவர்கள் அப்பா ஊழியத்தை துணையாக நிற்க தேவையான கிருபைகளை கத்தர் கொடுங்க. கத்தர் அவர்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்கப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே தகப்பனே. சபை சார்ந்த ஊழியங்களில் கத்தருடைய கரம் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. அநேக ஊழியங்களை கத்தர் அப்பா ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர். ஒவ்வொரு ஃபெலோஷிப்பையும் உமது கரங்களில் கொடுக்கிறோம். கத்தர் ஆசீர்வதித்து நீர் தம்மை பலப்படுத்தி அன்பின் தகப்பனுக்கு தேவையான எல்லா வருஷம் கத்தர் தமது அன்பின் தகப்பனை பரிபூர்ணமுள்ள கரத்திலிருந்து சந்திக்கும்படியாக ஒப்புவிக்கிறோம். இந்த நாளிலும் கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதரிகளும் அந்த கரங்களில் ஒப்புவிக்கிறோம். கத்தாவே உம்மை தேடி அன்பின் தகப்பனை வந்திருக்கிற ஒவ்வொருடைய அலைச்சல்களையும் கத்தர் அறிந்திருக்கிறீர். கத்தாவே வந்தது நல்லது என்று உமது பிரகாரங்களில் அன்பின் தகப்பனை ஆலயத்தின் நன்மையினால் திருப்தியாக்கி ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து சுகபல ஜீவன் ஆரோக்கியத்தை கத்தர் கட்டளிட்டு மன வாஞ்சைகளை நீத்தாமே அன்பின் தகப்பனை நிறைவாக்கி தந்தல் வேண்டுமா திருக்கத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீரை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ரட்சகர் மீட்டும் தேவனுமாகிய இயேசுக்கு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் எங்கள் ஆராதனைகளை நீங்கள் காண விரும்பினால் ஏசிய ஆவடி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் acaavadi@gmail.com மற்றும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 938-023-7774 மற்றும் 938-221-7774. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.